வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஆர்டி ரன்னிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல பிடிகே ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. கேரக்டர்ஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ். ஓகே, இதுல வந்து நமக்கு கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, தட் இஸ் வந்து கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான ஒரு சாப்டர் வைஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ல 50 கொஸ்டின்ஸ் பெர் யூனிட் வந்து இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆஸ் வெல் அஸ் நோட்ஸ் வேணும்னு இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா. அதர் தன் தட் நம்ம வந்து இம்பார்ட்டன்டான சில டாபிக்ஸும் வந்து பிடிஎஃப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம் மெம்பர்ஷிப். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம 60 டே ரேபிட் சேலஞ்ச் ரிவிஷன்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்து மக்ஸ் ரிவிஷனா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காம்பினேஷனல் சர்க்கியூட் பற்றி கம்ப்ளீட்டான ஒரு ரிவிஷன் வந்து இன்னைக்கு ஒரு சிங்கிள் வீடியோல நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ்ல இருக்க ஆடர்ஸ், அதாவது ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், சப்ராக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாஃப் அண்ட் ஃபுல், மக்ஸ், டிமக்ஸ், என் கோடர், டி கோடர், கம்பேரிட்டர்ஸ். இது ஃபுல்லா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்ல பார்த்துட்டு எப்படி வந்து அதை எக்ஸாம்ல கேட்கறாங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இருக்கு. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இதாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதர் தன் தட் இந்த கம்ப்ளீட் சர்க்கியூட்ஸ்க்கான அந்த கம்ப்ளீட் ரிவிஷன் எம்சிக்யூட இருக்கிறத வந்து ஒரு பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி நம்பர்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து நம்பர்ஸ் வந்து அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அப்புறமா லேட்டர் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா பைனரி ஆடர்ஸ், பைனரி சப்ராக்டர்ஸ், மல்டிப்ளெக்சர்ஸ், அப்புறமா டி மல்டிப்ளெக்சர்ஸ், என்கோடர்ஸ், டிகோடர்ஸ், கம்பேரட்டர்ஸ். இதுதான் வந்து மோஸ்ட்லி காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அதாவது கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த பைனரி ஆடர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைனரி ஆடர்ங்கிறது ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது என்ன பண்ணும், ஆடர்ஸ்னாலே அடிஷன் ஆஃப் பைனரி பிட்ஸ் ஆர் டிஜிட்ஸ் ஆர் பிக்ஸ். ஓகே, பைனரி டிஜிட்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா பைனரி ஆடர். அதோட டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷன் பொறுத்து, அதோட இன்புட்ஸ்லாம் பொறுத்து இதை வந்து நம்ம ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர்னு ரெண்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹாஃப் ஆடர் அப்படிங்கிறது சிங்கிள் பிட், 2 சிங்கிள் பிட் பைனரி. ஓகே, 2 பிட் அப்படின்னா ஒரு 2 சிங்கிள் பிட், இது ஒரு சிங்கிள் பிட், இது ஒரு சிங்கிள் பிட். ஓகே, இதை வந்து ஆட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து 2 அவுட்புட்ஸ் இருக்கு. ஒன் இஸ் சம் அண்ட் அனதர் ஒன் இஸ் கேரி. ஓகே, ஃபுல் ஆடர் அப்படிங்கிறப்போ ஃபுல் ஆடர் இஸ் டிசைன் டு ஓவர் கம் த டிராபேக். அதாவது நம்ம வந்து இதை வந்து நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஓகே, எனிஹவ் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம 1+1 பண்ணும்போது நமக்கு 1 வருது வித் கேரி 1. ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம 3 பிக்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் த கேரி. இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபுல் ஆடர் யூஸ் பண்றோம். ஓகே, இதோட இன்புட் வந்து 3 இருக்கும். நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3 இருக்கும். 3 இன்புட்ஸ். ஓகே, அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 அவுட்புட்டா இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபுல் ஆடர் பொறுத்து. இப்போ நம்ம ஃபுல் ஆடர் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஹாஃப் சப்ராக்டர். ஹாஃப் சப்ராக்டர்ங்கிறது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சர்க்கியூட்ஸ் வித் 2 இன்புட்ஸ். இதுலயும் வந்து 2 இன்புட்ஸ் தான். நமக்கு எப்படி நம்ம ஹாஃப் ஆடர்ல பார்த்தோமோ அதே மாதிரி இதுலயும் 2 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட்ஸ். அவுட்புட்ல வந்து அதுல நம்ம சம்மல் கேரி பார்த்த மாதிரி இதுல டிஃபரன்ஸ் அண்ட் பாரோன் வரும் அவுட்புட். இதுல வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பைனரி பிட்ஸ் அட் த இன்புட் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் அவுட்புட் பாரோவும் வந்து அவுட்புட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இஃப் ஒன் ஹாஸ் பீன் பாரோ பண்ணோம் அப்படின்னா பாரோ பிட் வந்து எனேபிளா இருக்கும். இன் பைனரி சப்ராக்ஷன் A minus B, A is called minimum bit and B is called subtrahend bit. இது மாதிரி கூட கேட்பா. ஓகே, ஸோ சிம்பிள் நம்ம பேசிக்கா எல்லாமே தெரிஞ்சிருப்போம். அந்த டைம்ல ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் கூட நம்ம ரீகால் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஜஸ்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ரீகால் பண்ணாம நிறைய பேசிக் கொஸ்டின் வந்து நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது தெரியும் போயிடுவோம். பட் வந்து நமக்கு அந்த பேசிக் தெரியுது. ஸோ அது எல்லாமே நம்ம ரீகால் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது என்னது, எதுல இருந்து நம்ம எதுல இப்போ 5 இருக்கு, 2 இருக்கு அப்படின்னா எதுல இருந்து எதை பண்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரது வந்து மைனுவெண்ட். ஓகே, மைனுவெண்ட் எதுல நம்ம -4 பண்றோமோ தட் இஸ் சப்ராக்ட் பண்றோம் இல்லையா, அது சப்ராக்ட் சிம்பிள் இருக்கிறதுனால அது சப்ரனைட் அப்படின்ட்டு ஒரு வச்சுப்போம்.
சும்மா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பிக்சரைசேஷன் ஆர் ஒரு ஹிண்ட் அது மாதிரி நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏத்த மாரி, அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி அதுல ஒரு ஹிண்ட் ரெடி பண்ணிக்கணும். 2 கன்ஃப்யூஸ் ஆகுதா? அதுல ஒரு ஹிண்ட் நீங்க எடுத்து நீங்க வச்சுக்கணும். இப்போ சப்ரஹண்ட் அப்படிங்கிறப்போ, எதுல வந்து சப்ட்ராக்ஷன் இந்த மைனஸ் சிம்பிள் வருதோ அதுதான் சப்ரஹண்ட் அப்படின்ட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாம ஃபர்ஸ்ட்ல வர்றது வந்து மைன்யூயன்ட் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் போயிரும். நெக்ஸ்ட் இதோட ட்ரூத் டேபிள் பத்தி பார்க்கலாம். இன்புட் வந்து 0 0 2 இன்புட்ஸ் தானே. ஸோ அதோட காம்பினேஷன் வந்து 4 இருக்கும். தட் இஸ் 2 = 2 = 4 காம்பினேஷன்ஸ் இருக்கும். 0 0 0 1 1 0 1 1ங்கிற காம்பினேஷன்ல வரும். நம்ம வந்து இப்போ இதை டிஃபரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 0 பாரோ தேவையில்லை. 0ல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் பண்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பாரோ வந்து எனேபிள் ஆகும். டிஃபரன்ஸுங்கிறது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். எக்ஸ் 1க்கும் 0க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 தான். பட் பெரிய நம்பர்ல இருந்தா பார்த்தோம். ஸோ நோ இஷ்யூ, பாரோ வராது. இதுல 1 மைனஸ் 1ங்கிறப்போ டிஃபரன்ஸ் வந்து 0. இதுலனையும் நம்ம பாரோ பண்ண தேவையில்ல. இப்போ பாரோ வர்றது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வருது. ஓகே, நம்ம இதை வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து பார்ப்போம். டிஃபரன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்து 0 வருது? இந்த 2 பார் இந்த இடத்துல ஏ பார் பி பார் வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா சாரி 0 வந்து நான் போயிட்டேன். ஆக்சுவலா 1 பார்த்தா சாரி, எதுலலாம் 1 எனேபிளா இருக்கோ அந்த டேர்ம் தான் நம்ம வந்து எடுக்கலாம் எக்ஸ்பிரஷன் வந்து பண்ணும்போது. அப்போ இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேர்மும் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏல 0 இருக்கிறதுனால ஏ பார் பி, இதுல வந்து ஏ பி பார். அப்ப நமக்கு தெரியும்ல, இந்த மாதிரி மாத்தி மாத்தி உல்டாவா வந்ததுன்னா எக்ஸ்ஆர் அப்படின்னு வருது. ஸோ அதான் வந்து ஏ எக்ஸ்ஆர் பி. பாரோன்னு வரப்போ ஒரே ஒரு டேர்ம் தான், இது மட்டும் தான். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி. அதான் பாரோட. ஓகேவா? இப்போ வந்து நம்ம அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். சேம் வந்து நமக்கு ஹாக்காய்டர் மாதிரி தான் வருது இல்லையா? பட் வந்து அதுல நமக்கு இந்த பார் கிடையாது, ஏபின்னு வரும். ஸோ இதுல நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் கேட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஏ வந்து ஏ பாரா மாறிடும், இங்க பியா மாறிடும். ஸோ ஏ பார் டாட் பி டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பிக்கு வந்து நம்ம எக்ஸ்ஆர் கே சொல்றோம். ஓகே, இதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இதை பார்த்தாலே இது எதுக்குள்ள சர்க்யூட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ட்ரூத் டேபிள் நீங்க தரவா இருக்கணும். தென் வந்து சர்க்யூட் தரவா இருக்கணும். அதோட அவுட்புட் வந்து அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதுலயே தரவா இருக்கணும். அப்போ இதுல எந்த கொஸ்டினாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஃபுல் ஆடர். ஃபுல் ஆடர்னா இதுல பார்க்கலாம். இதுல நமக்கு வந்து 3 பிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபுல் ஆடர்ல 3 பிட்ஸ். ஸோ 2^3 = தட் இஸ் 8 காம்பினேஷன் தான் இன்புட்ஸ் வரும். 0 0ல இருந்து நமக்கு 1 1 1 வரைக்கும் நம்ம கேட்கோன் யூஸ் பண்ற அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0. இதுல வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 0 - 0 0. ஸோ 0 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1 வித் கேரி 1 வரும் இல்லையா? இதுல 0 - 1 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கேரி 1 வந்துடும். அகெயின் வந்து இந்த 1 - 0ங்கிறப்போ டிஃபரன்ஸ் வந்து 1 வித் கேரி 1. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேரி 1 இதுல வந்து 0 - 1 டிஃபரன்ஸ் 1 வரும். அகெயின் அந்த 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ரூத் டேபிள் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து ரெடி பண்ணணும். தட் இஸ் வந்து இதுல ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் பி இன். ஓகே, பி இன்னு நம்ம இந்த இடத்துல எடுத்திருப்போம். சில இடத்துல சப்போஸ் சீன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க சீன் எடுத்துக்கலாம். ஓகே, ஏ அதாவது 3 இன்புட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுதான். அந்த 3 இன்புட்ஸை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இஸ் த 3 இன்புட்ஸ் ஆர் ஏ பி அண்ட் சி தென் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி தான் ஃபார்ம் பண்ணலாம்? ஓகே, பேஸ்ட் ஆன் த இன்புட் நமக்கு இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பி அவுட் அப்படிங்கிறப்போ நமக்கு ஏ பி இன் ஏ டேஷ் பி 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 டி. இந்த பி இன்னுங்கிறத நம்ம சீன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட ஏ டேஷ் சி பிளஸ் ஏ டேஷ் பி பிளஸ் டி சி இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த இன் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து நம்ம தட் இஸ் வந்து நமக்கு ப்ரீவியஸ் பாரோ இருக்கிறதுனால நம்ம இன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இப்ப இல்லாட்டாலும் அதோட இன்னொரு வேரியபிள் ஏசியா கூட எடுத்துக்கலாம்.
எந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இதுல பாரோ அவுட் அண்ட் பாரோ ஏ. இதோட இது தட் இஸ் வந்து டிஜிட்டல் சர்க்கியூட் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஓகேவா? ஏஎக்ஸ்ஆர்பி ஏஎக்ஸ்ஆர்பி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இங்க பி எடுத்திருக்கோம். தென் பி இது ரெண்டையும் எக்ஸ்ஆர் பண்ணியாச்சு. அப்ப இதுல பியும் பிஎன்னும் எக்ஸ்ஆர்ஐ வந்திருக்கு. நெக்ஸ்ட் இத வந்து நம்ம அவுட்புட்டா எடுத்து இதுல கொடுக்குறோம். இந்த பக்கம் ஏய கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் பிஎன் அப்படிங்கிறது இதோட அவுட்புட்டா வந்துடும் டிஃபரன்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த நம்ம பி அவுட்டுக்கு பி எடுத்துக்கோம். இந்த இடத்துல பி டேஷ் வந்துருக்கு. இத வந்து டி இன்னா வந்திருக்கு. ஓகே, அது ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வருது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏய டைரக்டா எடுத்திருக்கோம். இங்க பி இதுல இருந்து எதை நம்ம எடுக்கிறோம், பி எக்ஸ்ஆர் பி என்ன வந்து நம்ம நாட் கேட்ல வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அது வந்து இன்வெர்டட் ஃபார்மேட்ல வரும். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்டு பி எக்ஸ்ஆர் பி இன் வரும். ஓகே, த ஹோல் பார். இதுக்கு வந்து நம்ம நெகேட் பண்ணியிருக்கோம் அதனால. ஸோ இதையும் நம்ம கொண்டு வரும்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி இன் பிளஸ் ஏ டேஷ் பி வரும். தென் இந்த இடத்துல வர்றது அப்படியே உல்டாவா பண்ணும்போது நமக்கு ஏ டேஷ் பி இன்னும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்கியூட் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ டிஜிட்டல் லாஜிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் whose output is determined by present input only. Okay, present input மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் காம்பினேஷனல் சர்க்கியூட். அதே சீக்வென்ஷியல் சர்க்கியூட் அப்படின்னா ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ப்ரெசன்ட் இன்புட் மட்டும்தான் இருக்கிறதுனால இதுல வந்து நமக்கு மெமரி எதுவுமே தேவைப்படாது. தெர் இஸ் நோ நீட் ஃபார் மெமரி. நோ நீட் ஆஃப் மெமரி. ஸோ இதான் வந்து காம்பினேஷனல் சர்க்கியூட் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் இப்போ ஹாஃப் ஆடர் பற்றி பார்க்கலாம். காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், தென் ஹாஃப் சப்ராக்டர், ஃபுல் சப்ராக்டர், மல்டிப்ளெக்சர், டி மல்டிப்ளெக்சர், என் கோடர், டி கோடர், இதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிற டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம ஹாஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடர் பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஹாஃப் ஆடருக்கான ட்ரூத் டேபிள். ஓகே, ஹாஃப் ஆடர் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2 இன்புட்ஸ் வந்து வரும். ஓகே, 2 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட்ஸ் வந்து இதில் வரும். ஸோ ஹாஃப் ஆடர்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2 and 2. இந்த அவுட்புட்டில் வந்து 1 is சம் அண்ட் அனதர் 1 is கேரி. ஓகே, 2 இன்புட் அப்படிங்கிறப்போ காம்பினேஷன் வந்து 2 power 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு வந்து 4 காம்பினேஷன்ஸ் வந்து இன்புட்டில் வரும். வேறு 0 0 0 1 1 0 1 1 அப்படிங்கிறது. இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 + 0 0 வித் நோ கேரி, 0 + 1னா 1 with no carry, 1 + 0 அப்படின்னாலும் 1 with no carry. 1 + 1 அப்படிங்கிறப்போ that is equal to 2. 2ங்கோட வேல்யூ என்ன நமக்கு 1 0ன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் சம். சம்மோட வேல்யூ 0. இந்த எம்எஸ்பி தான் வந்து கேரியா இருக்கும். ஓகே, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ல வரதான் வந்து கேரி. ஸோ கேரி வந்து 1 அப்படின்னு இங்க போட்டிருக்கோம். இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், சம்முக்கு வந்து நமக்கு எங்கெல்லாம் 1 இருக்கோ அதை நம்ம பார்த்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ பார் பி வருது. இதுல இது வந்து 0 இருக்கிறதுனால ஏ பார், இது பி. இங்க வரும்போது ஏ பி பார். இந்த மாதிரி மாத்தி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு தெரியும். ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு போட்டுடலாம். சியை பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ ஏயும் இங்க எனேபிளா இருக்கு, பியும் எனேபிளா இருக்கு. ஸோ ஏ டாட் பி அதான். ஸோ இதுல வந்து நமக்கு ஆண்ட் கேட் வேணும். இதுல வந்து நமக்கு எக்ஸ்ஆர் கேட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம லாஜிக் கேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏ பி. இது வந்து நம்ம எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம்மோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஓகே, இது வந்து சம், அவுட்புட் வந்து சம்மா இருக்கும். அதே ஆண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ டாட் பி வரும். தட் இஸ் ஈக்குவல் டு கேரி. சம்ல வந்து நமக்கு என்ன வரும், ஏ போட்டு எக்ஸ்ஆர் பி வரும். அதுதான் சம். இதுல ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் பொறுத்தவரையில ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். 99% வந்து நமக்கு
தியரிட்டிக்கலா டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணியிருக்கோம். தென் லாஜிக் சர்க்கியூட் கொடுத்து இது எந்த மாதிரி லாஜிக் சர்க்கியூட் அப்படின்னு கேட்பாங்க. தென் வந்து இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் பத்தி இருக்கும். இப்போ half adder is suitable for the addition of 2 bits at the LSB. LSBல வந்து நம்ம 2 bits அடிஷனுக்கு தான் நம்ம வந்து மெயினாக ஹாஃப் ஆடர் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் எதுக்காக ஹாஃப் ஆடர் இருக்கும்போது எதுக்காக நம்ம ஃபுல் ஆடர் போகிறோம் அப்படிங்கிற டவுட் வரலாம். ஃபுல் ஆடர் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் 1 1 0 1 1 1 அப்படின்னு இருக்கு அப்படின்னா 0 + 1 is 1. அகெயின் வந்து நம்ம 1 + 1ங்கிறப்போ 0 போட்டு இங்கே 1 போடுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 பிட்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. தட் இஸ் 1 + 1 + 1 அப்படின்ட்டு நமக்கு வந்து ஹாஃப் ஆர்டர் யூஸ் பண்ணால் 2 பிட்ஸ் தான் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி 3 பிட்ஸ் அடிஷனில் வந்து கேரி வரும்போது நமக்கு பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வருது. ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் ஃபுல் ஆடர். அதுக்காக நம்ம ஃபுல் ஆடர் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல் ஆடர் பற்றி பார்க்கலாம். ஃபுல் ஆடரில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3. ஓகே, நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3. நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து சேம் ஹாஃப் ஆடர் மாதிரியே தான் 2 தான் நமக்கு நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து வரும். ஓகே, இதில் வந்து நமக்கு 3 இன்புட்ஸ் அப்படிங்கிறப்போ 2^3 தட் இஸ் ஈக்குவல் டு 8 காம்பினேஷன் வரும். அது 0 0 0 0 0 1 அது மாதிரி நம்ம 111 வரைக்கும் இந்த இன்புட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 வரும் வித்தவுட் கேரி. ஸோ அதனால கேரியும் 0 வருது. 0 + 0 + 1 1 சம் வித் நோ கேரி. 0 + 1 + 0னா சம் வந்து 1 கேரி வரல. 1 + 1 அப்படிங்கிறப்ப நமக்கு 1 0 வந்து வரும் இல்லையா. 1 + 1 = 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 0. ஸோ இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து சம், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து கேரியா இருக்கும். அப்போ நம்ம 0 வித் கேரி 1ன்னு போடுறோம். இங்கேயே நமக்கு 1 தான் ஆன்சர், கேரி கிடையாது. இந்த இடத்துல 1 + 1ங்கிறப்போ அகெயின் 1 0 வரும். 0ங்கிறது சம், 1ங்கிறது கேரி. இந்த இடத்துலயே நமக்கு 2 1 வருது. இந்த இடத்துல 3 1 வரும்போது நமக்கு 1 1 வரும். ஓகே, ஸோ 1 வந்து சம், இன்னும் 1 வந்து கேரி. ஓகே, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம், எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சம்மோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா a பார் b பார் c. ஓகே, c இன் பிளஸ் அடுத்து a பார் b c இன் பார் வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, a b பார் c இன் பார் பிளஸ் இங்க லாஸ்டா a b c இன் அப்படின்னு வருது. ஓகே, இதுதான் வந்து சம். எல்லாமே அதோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் வந்து ட்ரூ ஃபார்ம்ல இருக்கு இல்லையா. அதனால நம்ம இதை வந்து a XOR b XOR c in அப்படின்னு நம்ம சம்மோட எக்ஸ்பிரஷன் இது பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம டைரக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாஃப் ஆர்டருக்கு என்ன, ஃபுல் ஆர்டருக்கு என்ன அப்படின்னு. சி அவுட் தட் இஸ் கேரி, அவுட்புட்ல வர கேரி எப்படி அப்படின்னா எதுலலாம் 1 வருதுன்னு பார்க்கலாம். இதுல b இன்டூ சிஎன். ஓகே, அதான் b இன்டூ சிஎன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எது அப்படின்னா இதுல வந்திருக்கு. ஸோ இந்த டேர்ம் வந்து a இன்டூ சிஎன். ஓகே, a இன்டூ சிஎன். நெக்ஸ்ட் இதுல 1 வந்திருக்கு அப்படின்னா இதுல வந்திருக்கு. ஸோ a b. இந்த இடத்துல வரும்போது நமக்கு a b c in வரணும். ஓகே, a b c in. ஓகே, இப்போ அதில் 4 டேர்ம் வந்துச்சு, இதில் 3 டேர்ம் தான் வந்திருக்கு. அது எப்படிங்கிறத கொஞ்சம் எலாபரேஷனாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ சி அவுட்டுக்கு வந்து நம்ம மறுபடி பார்க்கலாம். சி அவுட்டுக்கு வந்து எதெல்லாம் அது அப்படின்னா இதில் பியும் சிஎன்னும் இல்லை. ஸோ பி நம்ம இந்த சி இன் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் சீன் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறமா அந்த சியை வந்து சிஎன் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 வர்றது எங்க, இதுக்குல இங்கே வந்து ஏயும் சிஎன்னும் தான் எனேபிளாக இருக்கு. ஸோ ஏ இன்ட்டு சி ப்ளஸ் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏயும் பியும் ஏ பி. இந்த கேரிக்கு நம்ம கரஸ்பாண்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளஸ் ஏ பி சின்னு வருது. பட் இங்க சி அவுட்டுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் தான் வருது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வந்திருக்கும் இல்லையா. அது எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிசி பிளஸ் ஏசி பிளஸ் ஏபி எங்க காமனா எடுத்துட்டோம். ஸோ 1 பிளஸ்
இங்க சி இருக்கும் இல்லையா? ஸோ பிசி பிளஸ் ஏசி பிளஸ் ஏபி 1 plus any variable that is equal to 1. Okay, BC plus AC into plus AB into 1 னாலும் AB தான். ஓகே, இப்ப நமக்கானது வந்துருச்சா? AB term வந்துருச்சா? BC C வந்து இப்ப நம்ம CN வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். BCN வந்துருச்சா? தென் ACN வந்துருச்சு. ஸோ அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்மட் தான் இது. ஓகே, இன்னொரு இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இன்னொரு ஃபார்மட்டா இருக்கும். ஓகே, 2 எக்ஸ்பிரஷன் வந்து இதுல கேட்கலாம். 2 எக்ஸ்பிரஷனாலுமே அது ஃபுல் ஆடரோட சி அவுட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். இன்னொரு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அது லேட்டரா எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது இப்போ நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி வந்து இப்போ நமக்கு கிடைச்சது. ஓகே, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏபி பிளஸ் பிசி கூட ஏ டேர்ம் மிஸ் ஆகுதா? ஸோ ஏ இன்டு ஏ டேஷ் பிளஸ் ஏசி இங்க பி மிஸ் ஆகுதா? அதனால நம்ம பி பிளஸ் பி டேஷ் அப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ஏபி அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் ஏபி சி பிளஸ் ஏ டேஷ் பிசி இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்றோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா ஏபிசி பிளஸ் ஏபி டேஷ் சி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப நம்ம ஏபியை வந்து காமனா எடுக்கிற மாதிரி எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏபியை காமனா எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவாயிரும்? நமக்கு 1 ஆயிடும். ஓகே, இப்ப இது ரெண்டுமே சேர்த்தாலுமே இந்த ஏபியும் சேமா வரதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு டேர்ம் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 பிளஸ் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி பிளஸ் இந்த இடத்துல வந்து எது காமனா இருக்குன்னு பாருங்க, சி காமனா இருக்கு. ஸோ ஏ டேஷ் பி பிளஸ் ஏ பி டேஷை வந்து நம்ம இங்க எழுதிக்கிறோம். எனி நம்பர் பிளஸ் சிங்கிறப்போ 1 பிளஸ் எனி வேரியபிள்ங்கிறப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் சி இன்டு ஏ டேஷ் பிளஸ் பி டேஷ் பிளஸ் ஏ பி டேஷ். இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தட் இஸ் ஏ எக்ஸ்ஆர் பி ஃபார்மேட்ல இருக்குது. ஓகே, இந்த டேர்ம் நமக்கு வந்துருச்சு. பிளஸ் இங்க ஏபி, அப்ப நமக்கு ஏபி பிளஸ் நம்ம இதுபடி சியை வந்து சிஎன் அப்படின்னு போட்டிருக்கோம். சில இடத்துல சீன் கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இதுவும் ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மேட் தான். எதுக்கு? சி அவுட்டுக்கு. ஓகே, ஸோ சி அவுட்டுக்கு வந்து நமக்கு 2 எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் கொஞ்ச நேரத்துல. ஓகே, இப்போ இந்த சி அவுட் வந்து நம்ம இன்னொரு ஃபார்மேட்லயும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் சி அவுட். இந்த 2 எக்ஸ்பிரஷனுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஏபி பிளஸ் ஏ எக்ஸ்ஆர் பி இன்டு சிஎன் இந்த ஃபார்மேட்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சி அவுட் இது 2 கொடுத்தாலுமே தட் வந்து ஃபுல் ஆடரோட எக்ஸ்பிரஷன் தான். இது ஃபுல் ஆடர் எக்ஸ்பிரஷன் தான். சி அவுட்டுக்கு நமக்கு 2 எக்ஸ்பிரஷனாகவும் கேட்பாங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்டாலும் ரெண்டுமே ஃபுல் ஆடை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சிஎன் அவ்வளோதான். இந்த கேரி அவுட்டுக்கு மட்டும் நமக்கு 2 ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இது மாதிரி எக்ஸ்ஆர்ல கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சி அவுட்டை வந்து நம்ம லாஜிக்கல் சர்க்கியூட்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஏபி பிசிஎன் இன்டு ஏசிஎன். ஸோ இது வந்து ஒரு AND கேட், தென் இதுக்கு ஒரு AND கேட், இதுக்கு ஒரு AND கேட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? ஆரிங் பண்றோம். ஸோ அதனால ஒரு ஆர் கேட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ 1 2 3 4 வந்து நமக்கு ஓவரால் சி அவுட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 4 கேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எஸ் தட் இஸ் சம்ம வந்து நம்ம லாஜிக்கல் சர்க்கியூட்ல ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஏயும் பியும் எக்ஸ்ஆர் பண்ணணும். ஸோ ஏ பி இது வந்து எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்றோம். அது கூட என்ன பண்றோம்? சிஎன் வந்து எக்ஸ்ஆர் பண்றோம். ஸோ சிஎன்னையும் இதுல கிடைக்கிற அவுட்புட் வந்தையும் சேர்த்து தட் இஸ் ஏ எக்ஸ்ஆர் பி இதையும் சிஎன்னையும் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ஆர் பண்ணோம் அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சிஎன் அப்படின்னு நமக்கு சம்மோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு இருந்த லாஜிக் கேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்றோம், இங்க 2. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 லாஜிக் கேட்ஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவைப்படுது.
பட் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். we require 5 2 input gates and 1 3 input gates அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, தட் இஸ் வந்து இதுல எல்லாமே வந்துட்டு நமக்கு 2 இன்புட்ஸ் தான். இதுல 1 2 இன்புட், இதுவும் 2 இன்புட் 2 இன்புட். இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 இன்புட்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, மற்றபடி எல்லாமே வந்துட்டு நமக்கு 5மே 2 இன்புட் தான். அதான் இதுல 5 2 இன்புட் கேட்ஸ் அண்ட் 1 3 இன்புட் கேட்ஸ் வந்து நமக்கு ஃபுல் ஆடரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவைப்படுது. ஓவராலா ஃபுல் ஆடரோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஏபி பிளஸ் சிஇன் இன்டு ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு பண்றோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு எப்படி மாறும் அந்த சர்க்கியூட் அப்படின்னா இது மாதிரி நமக்கு சிம்பிளா மாறிடும். ஓகே, ஏபி ஏ இதுல பாருங்க சிஇன் இன்டு ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகே, சிஇன் இன்டு ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு பண்ணும்போது நமக்கு இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும் போது இந்த சர்க்கியூட் வந்து நமக்கு ஒரு ஹாஃப் ஆடராகவும் இந்த சர்க்கியூட் நமக்கு இன்னொரு ஹாஃப் ஆடராகவும் பிஹேவ் ஆகுது. பிளஸ் ஒரு ஆர் கேட். அது மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 2 ஹாஃப் ஆடர் வித் 1 ஆர் கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபுல் ஆடரை வந்து நம்ம கேட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து 6 லாஜிக் கேட்ஸ் வந்து தேவைப்படும். 5 2 இன்புட் கேட்ஸ். ஓகே, 5 2 இன்புட் கேட்ஸும் 1 டி இன்புட் கேட்டும் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. பட் இதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இந்த எக்ஸ்பிரஷனை அப்படின்னா 2 ஹாஃப் ஆடரும் 1 ஆர் கேட்டும் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எம்சிக்யூ பார்க்கலாம். தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா அதே மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதெல்லாம் 1 by 1 வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட ஆன்சர்ஸ் வந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் required டு ரியலைஸ் ஹாஃப் ஆடர் சர்க்கியூட். இதில் வந்து ஹாஃப் ஆடர் சர்க்கியூட்ஸ் அண்ட் ஃபுல் ஆடர் சர்க்கியூட்ஸ்க்கு NAND-ஆ இருந்தாலும் நாரா இருந்தாலும் ஹாஃப் ஆடர் okay NAND gate and NOR gates வந்து minimum number of NAND and NOR gates required to implement half adder and half subtractor. half அப்படின்னு வந்தாலே half adder and half subtractorக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 5 தான். ஓகே, ஓவரால் 5. அது NAND-ஆ இருந்தாலும் சரி நாரா இருந்தாலும் சரி, half adder-ஆ இருந்தாலும் சரி, half subtractor-ஆ இருந்தாலும் சரி, நம்பர் ஆஃப் NAND NOR gates வந்து எவ்வளோ required அப்படின்னா 5. அதே ஃபுல் ஆடருக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஆடர் ஆர் சப்ராக்டர் ரெண்டா எதுவா இருந்தாலும் NAND-னாலும் நார்னாலும் நமக்கு தேவைப்படுற மினிமம் நம்பர் ஆஃப் NAND ஆர் NOR கேட்ஸ் வந்து 9 இருக்கும். இது சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அந்த ட்ரிக் டேபிள் யூஸ் பண்ணோம் இல்லையா, AND கேட் NOR கேட், அது கூட நீங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஃப் ஆடர் ஹாஃப் சப்ராக்டர் அப்படின்னா 5. வெதர் NAND ஆர் NOR எது யூஸ் பண்ணாலும் 5 தான் நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து தேவைப்படும். NAND கேட்னாலும் 5, NOR கேட்னாலும் 5. ஃபுல் ஆடர் ஃபுல் சப்ராக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா total number of NAND gate is 9 and total number of minimum number of NOR gates required is 9 only. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்து நம்ம நம்பர் ஆஃப் NAND gates required to realize half adder circuit. NAND-ஆ இருந்தாலும் நாரா இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 5. ஓகே, ஆன்சர் இஸ் 5. Second question, in a half adder, the carry output is high if the input are. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இது எதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரூத் டேபிள். நான் சொன்ன மாதிரி டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். பட் வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அந்த டேபிள் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். கேரி அவுட்புட் இஸ் ஹை இஃப் த இன்புட் ஆர். எப்போ வந்து கேரி அவுட்புட் ஹையா இருக்கும் ஹாஃப் ஆடர்ல அப்படிங்கிறது தான். ஸோ ஹாஃப் ஆடர்ல கேரி அவுட்புட் எப்போ ஹையா வரும் அப்படின்னா டேபிள் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஹாஃப் ஆடரோட டேபிள் இதுதான். ஸோ கேரி எப்போ ஹையா இருக்கும் அப்படின்னா போத் இன்புட்ஸ் ஆர் ஹைன்னு கொடுக்கலாம் ஆர் 1 1ன்னு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து ஒரு சில வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ போத் இஃப் ஹை இஃப் த இன்புட்ஸ் ஆர் 1 1, இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹைனாலும் நமக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 1, லோ அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 1.
Question number 3, if half adder the total number of inputs and outputs are. ஸோ இது வந்து half adderல வந்து நமக்கு number of inputsம் தெரியும் outputம் தெரியும். That is equal to 2, 2. Next, full adder circuit requires. Full adderல வந்து எவ்வளோ inputs இருக்கும் எவ்வளோ outputs இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். Yes, 3 inputs and 2 outputs தான் வந்து full adder circuits. Full adder adds. Full adder வந்து எவ்வளோ பிட்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் நம்ம பார்த்தது தான். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான் full adderங்கிறது. பட் நமக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம். ஈஸி ஸ்கோரிங் டாபிக் தான் இது. Full adder adds 3 bits. For a full adder, full adderக்கான நமக்கு ஆப்ஷன் என்ன இதுல கொடுத்துருக்கிறதுல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தட் இஸ் வந்து ஏபி இதோட எக்ஸ்பிளனேஷன் சாரி எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து சிஇன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து அதுக்கு பதில் சீன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி அப்படின்னு எடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் கேரி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஏகமா பிகமா சி அப்படின்லாம் வராது. ஸோ இது மூணுமே ராங் அப்படின்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எனிஹவ் சம்முக்கு வந்து நமக்கு ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி, கேரிக்கு வந்து ஏபி நம்ம வந்து சி இன்னன்னு கொடுத்துருப்போம். சில டைம் வந்து அவங்க சீன் கூட அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கேரி இதனால நமக்கு ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் த இன்புட் ஆர் பி கியூ அண்ட் ஆர் தென் in the full adder find the output expression கேட்டிருக்காங்க. the output expression of the sum மட்டும் தான் கேட்டிருக்காங்க இதுல. ஓகே, சம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபுல் ஆடருக்கு என்ன வரும்? இதுல வந்து பி கியூ ஆர் தான் வந்து நமக்கு இன்புட். ஸோ பி எக்ஸ்ஆர் கியூ எக்ஸ்ஆர் ஆர் தான் வந்து சம்முக்கான எக்ஸ்பிரஷன் இல்லையா? ஸோ பி எக்ஸ்ஆர் கியூ எக்ஸ்ஆர் ஆருங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், the following circuit is a. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து இந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம், ஆர் பார்த்ததுமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு இதுல எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு தெரியுது. கேரியில் என்ன பண்ணியிருக்காங்க? ஆண்ட் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏ பி. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது எதோட சர்க்கியூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஹாஃப் ஆடர். Okay, answer is half adder. Then AND gate, XOR gate combination is. இதுவும் வந்து நமக்கு அந்த சர்க்கியூட் டயக்ராம் இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா AND கேட்டும் XOR கேட்டோட காம்பினேஷன்ல வந்தது அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ AND XOR கேட்டோட காம்பினேஷன் என்ன? எஸ், half adder. ஸோ இதோட ஆன்சர் half adder. The combination of 2 half adders நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபுல் ஆடரை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணி பண்ணும்போது நம்ம 2 half adders ஒரு 2 half adders பிளஸ் ஆர் கேட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? அது வந்து ஃபுல் ஆடரோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக்கல் சர்க்கியூட் ட்ரூத் டேபிள் இதை பேஸ் பண்ணி தான், பட் வந்து மாத்தி மாத்தி கேட்டிருப்பாங்க அதுல. நீங்க அதுல தெளிவா இருந்தீங்க அந்த கான்செப்ட்ல அப்படின்னா யூ கேன் ஆன்சர் எனி, எப்படி கேட்டா கூட நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, 2 half adders இஸ் a combination of 2 half adder அப்படின்னா தட் இஸ் ஃபுல் ஆடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், given 2 half adders what extra 2 input gate is required to build a full adder? ஓகே, ஃபுல் ஆடர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 2 half adders கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா 2 இன்புட் கேட் வந்து எந்த இன்புட் கேட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ 2 half adder பிளஸ் ஆர் கேட் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து ஆர் கேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபார் த சர்க்கியூட் ஷோன் ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ். எஸ்ஸோட எக்ஸ்பிரஷன் என்ன? ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ அதே தான் வந்து அதுல இருந்தே எந்த மாதிரிலாம் டிரைவ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கறதான். இந்த மாதிரி டைரக்டா கொடுக்காம அதுக்கு எக்ஸ்ஆருக்குள்ள ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஏ பி பார் ஏ பார் பி. ஓகே, ஏ பி பார் ஏ பார் பி. அது மாதிரி எங்க இருக்கு?
இங்க இருக்கு. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் add a dash arithmetic circuits add two binary digits giving some bit and carry bit. two binary bitsனாலே நமக்கு தெரியும் halfனு, சம்மும் கேரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆடர், அப்போ half ஆடர். ஓகே, ஐடென்டிஃபை த லாஜிக் ஃபங்க்ஷன் கிவன் பிலோ. இது வந்து கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க இது ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம்ல போட்டுடலாம். அதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ். அந்த டைம்ல உட்காந்து நம்ம இவ்வளோ பார்த்துக்க வேண்டாம். இது ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த இடத்துல இது ஆண்ட் கேட் இல்லையா? ஸோ ஏ பார் டாட் பி, ஏன்னா இங்க ஒரு பபிள் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க வரும்போது என்ன இருக்கு? பி பார் இன்டு ஏன்னு இருக்கு. பியை தான் பபிள் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, பியோட இது. ஓகே, இதுல இங்க பபிள் இருக்கு. ஸோ இங்க வரும்போது ரெண்டுமே வந்து பபிள் வருது. ஸோ ஏ பார் பி த ஹோல் பார். இந்த சைடு வரும்போது இது and கேட் இல்லையா? ஸோ நம்ம and பண்றோம். இந்த பக்கம் வரும்போது பி பார் டாட் ஏ த ஹோல் பார் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஏ பார், ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கிறேன், டாட் பி பார் டாட் ஏ த ஹோல் பார். அப்போ ஹோல் பார் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தட் இஸ் ஏ வரும் இல்லையா? ஏ பிளஸ் இந்த இடத்துல பி பார்ன்னு வரும். நெக்ஸ்ட் டாட் பி பிளஸ் ஏ பார்ன்னு வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ இந்த பபிள் ஒன்று லாஸ்டா இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு மேல ஓவரால் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். தட் இஸ் ஏ பார் இல்ல, அது வந்து ஏ பிளஸ் பி பார் ஹோல் பார். ஓகே, இந்த டேர்மை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டாட்டுக்கு பதில் பிளஸ் பண்ணிட்டு பி பிளஸ் ஏ பார், அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். ஓகே, இதையே நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம். காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, இப்போ தனித்தனியா பண்ணிக்கலாம். ஓகே, ஏ பார் அந்த பிளஸ் வந்து டாட்டா மாறிடும். பி ரெண்டு இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிரும். ஓகே, பிளஸ் இதுல பி பார் பிளஸ் வந்து டாட்டா மாறிடும். பாருக்கு மேல பார் வரும்போது அதோட காம்ப்ளிமெண்ட் போயிடும் இல்லையா? ஸோ ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் எக்ஸ்ஆர் கேட் இது. அப்போ இங்க ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு கிடைக்கும். ஒய்ல வந்து டைரக்டா இதுல ஆர் வந்து பபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் இதுதான். அப்போ ஏ வருது. அப்போ பார் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏ பார் வரும். இங்க வரும்போது பி பார் பிளஸ் இது ஆண்ட் கேட் இல்ல, ஸோ பி பார். இங்கேயும் பபிள் இருக்கு. ஸோ த ஹோல் பார் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏ டாட் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. இன்டைரக்டா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ஆர், இது ஒரு ஆண்ட் கேட்டா இருக்கு. இதோட இது வந்து ஆண்ட் கேட்டா இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லா சேர்ந்தது அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டும் ஆண்டும் வந்துச்சுன்னா தட் இஸ் ஹாஃப் ஆடர். ஸோ இந்த சர்க்கியூட்டை பார்த்து நீங்க ஆல்ரெடி மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இதை ஹாஃப் ஆடர் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா இவ்வளோ உட்காந்து சால்வ் பண்ணி அந்த நேரத்துல போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி இதை சால்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்ததும் இவ்வளோ உட்காந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்ல. டைரக்டாவே நம்ம பார்த்து போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சர்க்கியூட்ஸை வச்சு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்க்கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஹாஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடரோட எம்சிக்யூஸ் கான்செப்ட். ஓகே, இது வந்து ஒரு டவுட். ஓகே, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இது வந்து 2 இன்புட்ஸ் இருக்கு. அதை பார்த்தாலே நம்ம வந்து பார்த்ததுமே ஹாஃப் ஆடர்னு ஏன் நம்ம போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, இது வந்து இப்போ நம்ம ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் இந்த மாதிரி டாபிக் பார்க்கறதுனால உங்களுக்கு ஐடியா இருக்கும் அது ஹாஃப் ஆடர்னு. பட் எக்ஸாம்ல வந்து ஒரு சர்க்கியூட் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. எல்லா டாப்பிக்கும் மொத்தமா வச்சு கவர் பண்ணி பார்க்கும்போது இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க என்னங்கிற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ வந்து நமக்கு அது ஒரு ரீசன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சர்க்கியூட்டை பார்த்து டக்குன்னு நம்மளால பண்ண முடியாது. மோர் ஓவர் இது ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர் ஹாஃப் சப்ராக்டர் மல்டிப்ளையர் அது மாதிரி கொடுத்துட்டு சப்போஸ் இந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு பதில் நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்கலாம். ஓகே, நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு இருந்துட்டு இதுல ஏதாச்சும் ஒரு பபிள் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த ப்ராப்பர் அவுட்புட் வராது.
ஹாஃப் ஆடருக்கு வந்து நமக்கு ஒரு இன்புட் வந்து எக்ஸ்ஆர்பி வந்து கரெக்டா வரணும். இன்னொரு இன்புட் வந்து நமக்கு ஏபி அப்படிங்கிறது கரெக்டான அந்த அவுட்புட் வந்தாதான் நம்மளால அது ஹாஃப் ஆடர் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி நமக்கு இந்த எக்ஸ்ஆர் கேட்ல கொடுத்துட்டாங்க டைரக்டா அப்படின்னா நம்ம ஏ ஏ ஏ எக்ஸ்ஆர் பி அப்படின்னு பார்த்ததுமே நமக்கு தெரியும். அதர் தேன் தட் ஒரு ஆர் கேட் இருந்தது அப்படின்னா ஏபி அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? ஏபின்னு கொடுத்துட்டு இதுல இருந்து இப்படி கனெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்ததும் கண்டுபிடிச்சுக்கலாம். பட் இதுல இந்த மாதிரி பபிள் வரதுனால நமக்கு வந்து அதை சால்வ் பண்ணா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இருக்கும். சப்போஸ் வந்து இதுல வராம ஏ டேஷ் பியோ அல்லது ஏ பி டேஷ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஏ பி த ஹோல் பார் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா நம்ம நன் ஆஃப் தீஸ்னு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டவுட் வந்து ஒரு நல்ல டவுட் தான். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணலாம். பட் வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். பட் 2 இன்புட்டை மட்டும் நம்ம வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்தாலும் இது நீங்க இதை வச்சு கிளாரிஃபை பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த தட் இஸ் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷனோட கரஸ்பாண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன். இதுல நமக்கு வந்து இது செப்பரேட்டா நம்ம இந்த நாட் கேட் யூஸ் பண்றோம் இல்லையா? இது வந்து நம்ம இது என்னது? இது ஒரு ஹாஃப் சப்ராக்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்ல? ஹாஃப் சப்ராக்டருக்கு ஒரு எக்ஸ்ஆர் வரும். தென் ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணி நாட் அண்ட் ஆண்ட் கேப் காம்பினேஷன்ல வரும். இது ஒரு சப்ராக்டர். நெக்ஸ்ட் வந்து இது அனதர் சப்ராக்டர், தட் இஸ் ஹாஃப் சப்ராக்டர். ஓகே, அதை தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது ஒரு ஹாஃப் சப்ராக்டர், இது ஒரு ஹாஃப் சப்ராக்டர் வித் அண்ட். ஓகே, அப்ப ஃபுல் சப்ராக்டர் கண்டெய்ன்ஸ் 2 ஹாஃப் சப்ராக்டர்ஸ் அண்ட் 1 ஆர் கேட். நம்ம எப்படி ஃபுல் ஆடருக்கு பார்ப்போமோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாட் கேட் வந்து அட்டாச் ஆயிருக்கு வித் எக்ஸ்ஆர் அப்புறமா ஆண்ட் அப்படின்னா தட் இஸ் ஹாஃப் சப்ராக்டர். ஓகே, நீங்க உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பபிள் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஷன் மாறிடும். ஸோ அவுட்புட் வராது. ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்தது 2 இன்புட்ஸ் அப்படிதானே அப்படிங்கிறது வந்து நீங்க நினைக்கலாம். ப்ரீவியஸா நம்ம பார்த்த மாதிரி. ஸோ வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃபர் சைட். இல்லைன்னா நமக்கு வந்து சேம் அதே இதுல எக்ஸ்ஆர் நாட் ஆண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் இதோட அவுட்புட் வந்து நமக்கு ஹாஃப் சப்ராக்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், ஃபார் அ பைனரி ஹாஃப் சப்ராக்டர் ஹேவிங் 2 inputs A and B, the per etc. logical expression for the outputs A minus B. Okay, A minus B x equal to borrow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏதோ புதுசா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏ மைனஸ் பினா என்னதான் டிஃபரன்ஸ் தான். அதெல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்செப்சுவல் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, தியரிட்டிக்கலா. இதுக்கு வந்து நமக்கு தெரியும் டிஃபரன்ஸ் வந்து ஏபி டேஷ் பி ஏ டேஷ் அந்த மாதிரி மாற்றி வரும். தட் இஸ் ஏ எக்ஸ்ஆர் பின்னும் கொடுக்கலாம். ஓகே, ஏ எக்ஸ்ஆர் பின்னும் கொடுக்கலாம். அப்புறமா ஏ டேஷ் பி அல்லது பி டேஷ் ஏ ஏதோ ஒரு இது வந்து நமக்கு நாட்ல இருக்கும். இப்ப நமக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா ஏ டேஷ் பி ஏ பி டேஷ் இது வந்து எக்ஸ்ஆர் ஃபார்மெட்ல தானே இருக்கு. அப்புறமா ஏ டேஷ் பி ஒரு இதான் நம்ம நாட் கேட்ல கொடுத்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர் ஹாஃப் சப்ராக்டருக்கு. Which of the following is true about the half subtractor circuit? It is used for binary addition. என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ட்ரூ. எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தட் இஸ் இது நாட் ட்ரூ. இது ட்ரூ கிடையாது. It can handle borrow input some previous stages. half subtractor வந்து ப்ரீவியஸ்ல இருந்து எடுத்துக்காது. தட் இஸ் வந்து அதால 2 bit மட்டும்தான் பண்ண முடியும். அந்த தேர்ட் இதை எடுக்க முடியாததுனால தான் நம்ம ஃபுல் சப்ராக்டரை யூஸ் பண்ண போறோம். தேர்ட் பாயிண்ட், இட் சப்ராக்ட் 2 binary digits and generate sum and carry out. சம்மும் கேரி அவுட்க்கு நமக்கு எதுல வரும்? ஆடர்ல தான் வரும். ஸோ இதுவும் வந்து ட்ரூ கிடையாது. இட் சப்ராக்ட்ஸ் 2 binary digit and generates a difference and borrow. இதுதான் வந்து கரெக்ட். 2னா ஹாஃப் சப்ராக்டர் பண்ணோங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 4 கரெக்ட். ஸோ அதே தான் வந்து டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். பைனரி ஃபுல் சப்ராக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல் சப்ராக்டர் பத்தி கேட்டிருக்காங்க. 2 cascaded half subtractor. ஓகே, இது வந்து ஒரு ஃபைண்டை வச்சுக்கலாம். It contains 2 half subtractor
அண்ட் 1 ஆர் கேட். ஓகே, இதுதான் நமக்கு வந்து எக்ஸாக்டா இருக்கும். கேன் சப்ட்ராக்ட் எனி பைனரி நம்பர் கிடையாது. என்ன பண்ணும், பைனரி டிஜிட் தான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். கேன் பி மேட் அவுட் ஆஃப் ஃபுல் ஆடர், தட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ இதுல வந்து எது அப்படின்னா, இட் கண்டெய்ன்ஸ் 2 ஹாஃப் சப்ட்ராக்டர்ஸ் அண்ட் 1 ஆர் கேட்டுங்கிற ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 1 செகண்ட். இந்த கொஸ்டின் நம்பர் 1 ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அது மாதிரி டைரக்டா கேட்டீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். எந்த கொஸ்டின் அப்படின்ட்டு கொஸ்டின் கூடாட்டி நீங்கள் டைமிங்கை வந்து மென்ஷன் பண்ணி கூட நீங்க டவுட் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 3 தென் கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 5 இப்ப நம்ம பார்க்க போறோம். A half subtractor circuit with x and y is input, the borrowed m difference n are given by. borrow எதுல difference எது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க வேற. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வரும். டிஃபரன்ஸ்க்கு தான் நம்ம எக்ஸ் ஆர் ஒய்ன்னு கொடுப்போம். அடுத்து பாரோக்கு வந்து நம்ம ஏஎக்ஸ் டேஷ் ஒய்ன்னு கொடுப்போம். ஸோ வந்து நம்ம பாரோ வந்து எம், டிஃபரன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதை மாத்திக்கிட்டு இருக்காங்க தரங்க. நம்ம அதை கவனிக்காம போத்தோம் அப்படின்னா நமக்கு சுத்தமா ஆன்சர் வந்து தப்பாயிடும். ஸோ வந்து இதுல பார்த்தோம் அப்படின்னா பாரோக்கு வந்து நமக்கு எக்ஸ் டேஷ் ஒய்ன்னு வரும். தென் வந்து டிஃபரன்ஸ் வந்து எக்ஸ் ஆர் ஒய்ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. The minimum number of NAND gates required to implement the function F1, F2 generated by the circuit. இதுல வந்து நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து என்ன சர்க்கியூட்னு தெரிஞ்சா தானே நம்ம NAND கேட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா ஃபுல் சப்ட்ராக்டர்ஸ் ஃபுல் ஹாஃப் ஆடர் ஃபுல் ஆடர்ல வந்து நம்ம பார்த்துக்கோம். தட் இஸ் பைனரி ஆடர்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹாஃப் தான் நமக்கு வந்து எல்லாமே 5 வந்து தேவைப்படும். ஃபுல் அப்படின்னா நமக்கு 9 NAND கேட்ஸ் தேவைப்படும். 9 நாரோ தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. பட் இப்போ வந்து நமக்கு இது வந்து என்ன சர்க்கியூட் அப்படிங்கறதுல தான் இப்போ நமக்கு வந்து டவுட் வருது இல்லையா? ஸோ இதை வந்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ F1க்கு வந்து என்ன அவுட்புட் வரும், F2க்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கறத பார்த்தா நமக்கு அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வச்சு இது எது அப்படின்னு கிடைச்சிக்கலாம். ஓகே, F1க்கு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒய். ஓகே, ஒய்ங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒய் பார். ஓகே, தட் இஸ் வந்து 0. ஒரே ஒரு இன்புட்னா அதோட வேல்யூ 0 ஆர் 1 இருக்கும் இல்லையா? அந்த செலக்ட் லைனோட வேல்யூ 0 அப்புறமா 1 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0னால ஒய் பார் இன்டூ எக்ஸ். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ் வந்து டைரக்டா வந்துருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒய் பாரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஒய்யை சேர்த்துக்கலாம். பிளஸ் ஒய் இன்டூ இந்த இடத்துல வரும்போது என்ன வருது, எக்ஸ் பாரா வருது. ஓகே, தட் இஸ் F1 ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பார் பிளஸ் எக்ஸ் பார் ஒய் அப்படின்னு வரும்போது நம்ம என்னது எக்ஸ் பார் எக்ஸ் ஆர் ஒய் அப்படிங்கிறது F1ல கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து F2 தான் நம்ம என்னன்னு பார்க்கணும். அப்பதான் இது ஆடரா சப்ராக்டரா, இது வந்து ஹாஃப் ஆடரா இருக்கணும் இல்லைன்னா ஹாஃப் சப்ராக்டரா இருக்கணும். ஒரு எக்ஸ்ஆர் வச்சு 2 இன்புட்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டிஃபரன்ஸா சம்மாங்கிறதுக்கானது அடுத்து நம்ம இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒய் இருந்து என்ன வேல்யூ, ஒய் பார் இன்டூ இந்த இடத்துல என்ன இன்புட் வருது, 0 வருது இன்டூ 0 பிளஸ் இந்த இடத்துல நமக்கு ஒய் இன்டூ எக்ஸ் பார். ஓகே, எக்ஸ் பார். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் பார் ஒய். ஓகே, F2 ஈக்குவல் டு வெறும் எக்ஸ் ஒய் வந்ததுன்னா நமக்கு ஹாஃப் ஆடர்னு தெரியும். இதுல எக்ஸ் பார்ல வந்ததுனால இது ஹாஃப் சப்ராக்டர் அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சப்ராக்டர் அப்படிங்கிறப்போ ஹாஃப் சப்ராக்டரா இருந்தாலும் ஃபுல் சப்ராக்டரா இருந்தாலும் நம்பர் ஆஃப் NAND கேட்ஸ் வந்து 5 தான். ஓகே, இதை பாசருமே நமக்கு இந்த இது கிடைச்சதுமே இது ஹாஃப் ஆட்ரோ ஃபுல் ஆட்ரோ தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனிஹவ் இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு கீழே நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சர் பண்றது நமக்கு சேஃபர் சைடா இருக்கும்.
பார்த்து அவசரப்பட்டு பண்றதுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஸ்டின் நம்பர் 6. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். The circuit is formed as shown below. The output S and C implements. எங்க எஸ்ஸோட அவுட்புட் என்ன, சியோட அவுட்புட் என்ன, அப்படி எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஓகே, இதுல வந்து நம்ம எஸ் பார்க்கலாம். இப்போ எஸ்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னா இங்க வர்றது பி பார். ஓகே, இது வந்து பிஆர் இருக்கும். இது பி பார் வருது. இங்க இங்க ஏ பார் வருது. எந்த இடத்துல வர்றது ஏஆர். சாரி, எந்த இடத்துல வர்றது பி பார். இது வந்து பி பார், இங்க வர்றது ஏ. ஓகே, ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆன் பண்றப்போ ஓவர் ரைட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ற. ஏ பார் எங்க வர்றது டி, எங்க வர்றது ஏ, இது ஏ பார். அப்போ இதுல நமக்கு வந்து அவுட்புட்டா ஆண்ட் கேட்ல வரும்போது ஏ பார் பி, இங்க வரும்போது ஏ பி பார். ஓகே, இது வந்து ஆர் கேட். ஸோ ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் அப்படின்னா மாத்தி வருதா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் தட் இஸ் எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது. அப்ப இதோட ஆன்சர் ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகே, ஸோ வந்து இது சம்மா இருக்கலாம் ஆர் நமக்கு வந்து டிஃபரன்ஸா இருக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஏ டேஷ் டாட் பி. ஸோ இது வந்து கண்டிப்பா டிஃபரன்ஸ் தான். சாரி, பாரோ தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு ஹாஃப் சப்ராக்டர்னு தெரியுது இல்லையா? ஹாஃப் சப்ராக்டர்னா என்னது? 2 பிட் சப்ராக்டர் வித் சம் அண்ட் பாரோ ரெஸ்பெக்டிவ்லி. ஹாஃப் சப்ராக்டர்னு கொடுக்கலாம் ஆர் 2 பிட் சப்ராக்டர் வித் சம் அண்ட் பாரோ ரெஸ்பெக்டிவ்லின்னு. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, கொஸ்டின் நம்பர் 7. தென் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாமா? The circuit shown below, that is given figure represent. The circuit shown in the given figure represent. எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஎன். ஓகே, நீங்க வந்து 3 செலக்டிவ் லைன்ஸ் இருக்கு. இது மார்க்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மா புரியும். ஓகே, இன்னும் உங்களுக்கு தெளிவா தெரியும். பட் இதுல நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்ல எதெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதுல 1. ஓகே, 1 இருக்கு. அதுக்கப்புறமா எது செலக்ட் ஆயிருக்கு? இதுல நமக்கு வந்திருக்கிறதுல 2 செலக்ட் ஆயிருக்கு. தென் எதுலலாம் இந்த இன்புட் வருது அப்படின்னு பாருங்க. 4 வருது. ஓகே, 4. அப்புறமா வேற எந்த இன்புட் வருது? 7ல இருந்து வருது. ஓகே, ஸோ இதுல வந்து சிக்மா எம் ஆஃப் 1 2 4 7 வந்திருக்கு. இதோட அவுட்புட் என்னெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1 செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து 1. அதுக்கப்புறமா இந்த செகண்ட் இன்புட் வந்து எங்க இருந்து வருது? 2ல இருந்து வருது. ஓகே, தேர்ட் எங்க இருந்து வந்திருக்கு? 3ர்ட்ல இருந்து வருது. அந்த லாஸ்ட் ஒன் வந்து 7ல இருந்து வந்திருக்கு. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுல நமக்கு 3 செலக்டிவ் லைன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3 அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வந்து நமக்கு ஏபிசின்னு இருக்கு. ஓகே, ஏபிசின்னு இருக்கும்போது நமக்கு இது வந்து ஃபுல் சப்ராக்டர்னு தெரியுது. ஓகே, நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 3 அண்ட் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து 2 அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 1 2 4 7க்கு வந்து கரஸ்பாண்டிங் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் வந்து 1ன்னா என்னது? 0 0 1. தட் இஸ் ஏ பார் பி சி பிளஸ் 2க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இது நம்ம எஃப் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம். F1 ஈக்குவல் டு சிக்மா எம் 1 2 4 7. தட் இஸ் வந்து டிஃபரன்ஸ் வச்சுக்கி. தட் இஸ் டிஃபரன்ஸ். ஓகே, தென் F2 ஈக்குவல் டு சிக்மா எம் 1 2 3 7. ஓகே, டிஃபரன்ஸ். இது வந்து பாரோ. பாரோ எக்ஸ்பிளா. இப்போ நம்ம
கேமாப் சிம்பிளிஃபிகேஷனுக்கு கேமாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஓகே. இதுல 7 தான் மேக்ஸிமம்ங்கிறதுனால நம்ம 8 செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல்ல டவுட் எப்படினீங்க தட் இஸ் வந்து இதுல நம்ம எவ்வளோ பிட்ஸ் யூஸ் பண்றோமோ டு த பவர். ஓகே. 3 பிட்ஸ் அப்படின்னா டு த பவர் 8. 4னா 2 டு தி பவர் 4 16. ஓகே. 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் கேட்பீங்க. பட் வந்து 3 ஸ்கொயர் கிடையாது. 2 டு தி பவர்ல தான் நம்ம எப்பவுமே இதுல பிட்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இப்போ நம்ம நம்பரிங் போட்டோம் அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்பரிங் பண்ணுவோம். ஓகே. அப்போ நம்ம 1க்கு 1 2 தென் 4 7. இதுல நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எல்லாமே செப்பரேட்டா இருக்கிறதுனால சேம் வேல்யூ தான் வரும். ஸோ 1 2 4 7 வந்து நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 1க்கு வந்து நம்ம தட் இஸ் 0 0 1 plus 0 1 0 plus 1 double 0 plus triple 1 இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம x dash y dash z plus x dash y z dash plus x y dash z dash plus x y z அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரென்ஸ்க்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ இதை நமக்கு எடுக்கும் காமனா எடுக்கும் அப்படின்னா எக்ஸ் டேஷ் எடுத்தா ஒய் டேஷ் செஸ் பிளஸ் ஒய் செட் டேஷ் இது மாதிரி கிடைக்குது. பிளஸ் இந்த எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒய் டேஷ் செட் டேஷ் பிளஸ் ஒய் செட் அப்படின்னு கிடைக்கிறது. இந்த ஃபார்மேட்னா நமக்கு என்னது எக்ஸ் எக்ஸ்ஆர் ஒய் எக்ஸ்ஆர் ஜெட். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ்க்கு கிடைச்ச நமக்கு எக்ஸ்பிரஷன். ஓகே. இது டிஃப்ரென்ஸ் கிடைச்ச எக்ஸ்பிரஷன். இதே மாதிரி நம்ம பாரோக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ்க்கு கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் பாரோ செக் பண்ணலாம். பாரோக்கு வந்து F2 ஈக்குவல் டு சிக்மா எம் 1 2 3 7 வருது. அதே மாதிரி கேமாப் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா சேம் 8 செல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அந்த இடத்துல. 1 0 1 2 3 4 5 6 6 7 இந்த ஆர்டர்ல பண்ணோம் அப்படின்னா 1 அப்புறமா 3 2 7 நம்ம இதை குரூப்பிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 குரூப்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம இதுல எந்த ஆர்டர்ல எடுத்துக்கோம் அப்படின்னா ஏபிசி எடுக்கணும். ஓகே. ஸோ இங்க ஏ இங்க பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எங்கேயுமே வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறது வந்து நம்ம ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல குரூப்பிங் பண்ணோம் அப்படின்னா ஏ பார் ஏ வரும். இந்த பிசி பார் பி பார் சி பிசி தென் பிசி பார். இந்த குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமனா ரோல வந்து ஏ பார் இதுல வந்து சி காமன் சின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த குரூப்பிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து இந்த செகண்ட் குரூப்பிங் வந்து இந்த குரூப்பிங் எடுத்துறேன். இப்போ மறுபடியும் ஏ பார் இங்க எது காமன் அப்படின்னா பி காமன் பிளஸ் நெக்ஸ்ட் இந்த குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலம் தான் காமன்றால நம்ம பிசி அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ வந்து நம்ம இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் டிஃபரன்ஸோட சேம் இக்குவேஷன் தான். ஏ பார் சி தென் ஏ பார் டி பிளஸ் பிசி அப்படிங்கிறது. நம்ம இந்த சிக்கு பதில் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல பி என்னன்னு ஜென்ரல் டேர்ம் வந்து ஏற்படுத்தும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ்க்கான ஜென்ரிக் டேர்ம்னால நமக்கு பாரோ அண்ட் டிஃபரன்ஸ்க்கான பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டா இருக்கிறதுனால இப்போ வந்து நான் இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டுவாங்க சர்க்கிட் ஷோன் பிலோ கிவன் represents பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஃபுல் சப்ராக்டர். ஓகே. ஆப்ஷன் 4 ஃபுல் சப்ராக்டர் தான் ஆன்சர். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கறதுனால டீப் எக்ஸ்பிளனேஷன் வந்து டைம் எடுக்கும். பட் வந்து நம்ம சிம்பிளா அதை பார்த்தோம் அப்படின்னா 1 2 4 7 1 2 3 7 இந்த ரெண்டு வேல்யூஸ் வந்தது அப்படின்னாலே அதோட எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ் ஆர் ஒய் டாட் ஜெட்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ் ஒய் டேஷ்
பிளஸ் எக்ஸ். இதுல வந்து நமக்கு என்ன வேல்யூ ஏபிசின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அது மாதிரி எடுத்துட்டோம். ஸோ எஸ் ஏபி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூஸை பார்த்து நம்ம டைரக்டா பாரோ அண்ட் டிஃபரன்ஸ் ஆனதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 1247 1237 இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்தது அப்படின்னாலே 1 இஸ் ஃபார் டிஃபரன்ஸ் அண்ட் 1 இஸ் ஃபார் பாரோ அப்படிங்கிறப்ப புல் சப்ட்ராக்டர் அப்படின்னு நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கலாம். Next is multiplexers. Multiplexer is a special type of combination logic circuit. Okay. அதுவும் வந்து ஒரு combinational logic circuit. Combinational logic circuit. Okay, that does not have any memory அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து அதோட ஒரு இதுதான் மல்டிப்ளெக்ஸர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் n டேட்டா இன்புட் லைன்ஸ் 1 அவுட்புட். மல்டிப்ளெக்ஸர் மல்டிங்கிறதுனால மல்டி இன்புட் இருக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்க. மல்டி நிறைய இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணோம், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சிங்கிள் இன்புட்டா வந்து கொடுக்கும் நமக்கு. தட் இஸ் மல்டிப்ளெக்சஸ். இதுலயும் மெயினா இதுல இருந்துன்னா கேட்பாங்க. ஓகே, n டேட்டா இன்புட் லைன்ஸ் இருக்கும், 1 அவுட்புட் லைன் தான். அப்ப எவ்வளவு செலக்ட் லைன்ஸ் இருக்கும்? இந்த செலக்ட் லைன் அவுட்புட் பொறுத்தவரையில இந்த 1 தான். ஸோ அதுல எந்த ஒரு கொஸ்டினுக்குமே அந்த இடத்துல இடம் இல்லை. பட் வந்து இந்த காம்பினேஷன் கேட்கறது ஃபுல்லாவே n இன்புட்டா இருந்தா 2m வந்து அவுட்புட் இருக்கும். ஓகே, 2m வந்து அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. 2x1 இது மாதிரியும் கொடுப்பாங்க. 2x1 மல்டிப்ளெக்சர், 4x1 மல்டிப்ளெக்சர், 16x1, 32x1 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேட்டா செலக்டர். இது இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நிறைய எம்சிக்யூ வரும். மக்ஸ் வந்து டேட்டா செலக்டர்னு சொல்லுவாங்க. தென் parallel டு சீரியல். ஓகே, மக்ஸுங்கிறது பேரலல்னா என்ன, இந்த மாதிரி பேரலா நமக்கு இன்புட் கொடுக்குறோம். அதை சீரியலா எடுத்துப்போம். சீரியல்னா கண்டினியூஸா ஒரே சிங்கிள் லைனா இருக்கிறது தான் சீரியல். அதை வச்சு parallel டு சீரியல் கன்வெர்ட்டர். மெனி டு ஒன் சர்க்கியூட். வெனில இருந்து ஒரு அவுட்புட் வரதுனால. தென் யூனிவர்சல் லாஜிக் சர்க்கியூட். யூனிவர்சல் லாஜிக் கேட் நம்ம பார்த்துருக்கோம். NAND NOR அப்படிங்கிறது இது வந்து யூனிவர்சல் லாஜிக் சர்க்கியூட். ஓகே, சர்க்கியூட்ங்கிறப்போ மக்ஸ் தான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த டயக்ராம் ஆஸ் வெல் அஸ் ட்ரூத் டேபிள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ n 2m அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? இப்போ வந்து செலக்ட் லைன்ஸ் வந்து சப்போஸ் 2 செலக்ட் லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ் 2 அப்படின்னா இன்புட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும். ஓகே, இந்த இன்புட் வந்து எது டிஃபைன் பண்ணியிருப்போம்னா நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ் தான் வந்து டிஃபைன் பண்ணிடும். நம்பர் ஆஃப் இன்புட்டை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுல இருந்து நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 4 அப்படி இன்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 8ன்னு வச்சுக்கலாம். 8 இன்புட் அப்படின்னா அதை நம்ம 2 to the பவர்ல எடுக்கணும் அப்படின்னா இந்த பவர்ல என்ன வருதோ அதுதான் வந்து செலக்ட் லைனா இருக்கும். ஓகே, செலக்ட் லைன் வந்து 3. இப்போ சப்போஸ் 3 செலக்ட் லைன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 2 to the power 3 கொடுத்தோம் அப்படின்னா 8 இன்புட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம அந்த ஒரு ரிலேஷனை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மைண்ட்ல அது ஃபிக்ஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இது வந்து 2x1 மக்ஸ். 2x1ன்னா 2 இன்புட் இருக்கும் and ஒரு அவுட்புட் இருக்கும். there is 2 input and 1 output. அதான் 2x1. ஸோ இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம I0 I1 அப்படின்னு எடுத்துப்போம். S0 அப்படிங்கிறது செலக்ட் லைனா இருக்கும். ஸோ இது 3 பொறுத்து தான் நமக்கு வந்து அவுட்புட் வரும். இதுல என்ன அப்படின்னா செலக்டட் லைன் 0வா இருந்து I0 இருக்கும்போது ஒரு வேல்யூ. இது இந்த மாதிரி நமக்கு ஒரு வேல்யூஸ் வந்து அசைன் ஆயிடும். இதுல இப்போ வந்து நமக்கு இதுக்கான எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் S0 அப்படின்னு இருக்கும்போது S0 வந்து 0வா இருக்கலாம் ஆர் 1ஆ இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மக்ஸோட டயக்ராம் பார்க்கலாம். தட் இஸ் வந்து இது 2x1 இல்லையாக்க 2ங்கிறது இன்புட்டோ 1ங்கிறது அவுட்புட்டோ. ஓகே, செலக்ஷன் லைன் வந்து அப்போ நமக்கு 2ல எவ்வளோ பவர் இருக்கோ தட் இஸ் 2ங்கிறது நமக்கு இன்புட் இல்லையா, இந்த பவர்ல எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து செலக்ட் லைனா இருக்கும்.
ஓகே, அப்போ வந்து 2ல வந்து 1 தானே இருக்கும் 2க்கு, அதனால செலக்ட் லைன் 1. அதே செலக்ட் லைன் 1ங்கிறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் இன்புட் எவ்வளவு 2 to the power 1 that is equal to 2 input. அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து 2 cross 1ங்கிறப்போ நம்ம 2 இன்புட் அண்ட் 1 அவுட்புட். ஓகே, இந்த 2 இன்புட்ல பவர் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் செலக்ட் லைன் எவ்வளோ வருதோ அதை டிபெண்ட் பண்ணி இப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் இன்புட் வந்து 1ங்கிறதுனால S0 S1 அப்படின்னு S0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் இன்புட் வந்து 1 தானே, ஸோ S0 ஒரே ஒரு வேல்யூ தான் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும் 0 ஆர் 1ஆ இருக்கும். 0வா இருக்கும்போது I0, 1ஆ இருக்கும் போது I1 வந்து செலக்ட் ஆகும். இதுதான் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ S0ஓட வேல்யூஸ் வந்து 0வா இருக்கலாம் ஆர் 1ஆ இருக்கலாம். இந்த 2 வேல்யூஸ் தான் இருக்கு. 0வா இருக்கும்போது I1 செலக்ட் ஆகுது. I0 வந்து செலக்ட் ஆகுது. I1 வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அதோட வேல்யூ என்னவா வேணா இருக்கலாம் தான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். டோன்ட் கேர். அதே S0ஓட வேல்யூ 1ஆ இருக்கும்போது I0 வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டு I1வா தான் செலக்ட் ஆகுது. ஓகே, இப்போ S0ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும்போது I1ஓட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா அவுட்புட் 0வா இருக்கு. 1ஆ இருந்துச்சுன்னா அவுட்புட் 1ஆ இருக்கும். ஸோ S0ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும்போது அவுட்புட் என்ன அப்படின்னா I0 என்னவோ அதுதான் அதோட அவுட்புட். அது 0வா இருக்கலாம் 1ஆ இருக்கலாம். அதே S0 வந்து தட் இஸ் S0 வந்து 1ஆ இருக்கும்போது அதோட அவுட்புட் வேல்யூ எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு I1 டிஃபெண்ட் பண்ணிருக்கு. 0வா இருக்கும்போது 0வா இருக்கு, 1ஆ இருக்கும்போது 1ஆ இருக்கு. ஸோ அதுதான் 0வா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்புட்டு, 1ஆ இருக்கும்போது செகண்ட் இன்புட்டை டிஃபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதான் வந்து S0ஓட வேல்யூ. அது 0ன்னு இருக்கும்போது அது வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது I0 டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதோட ட்ரூ ஃபார்ம்ல இருக்கும்போது I1 டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் வந்து 4 cross 1 மார்க்ஸ் அப்படின்னா 4 இன்புட் அண்ட் 1 அவுட்புட். அப்போ 4ங்கிறப்போ நம்ம எப்படி எழுதுவோம் 2 power 2. அப்போ நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ங்கிறப்போ 2 நம்ம எடுத்துக்கலாம். இது S0 S1 அப்படிங்கிற 2ங்கிறப்போ 0 0 0 1 1 0 1 1 இந்த காம்பினேஷன்ல நமக்கு வரும். இந்த செலெக்ஷன் லைன்ஸோட 0 0வா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்புட் தட் இஸ் I0 செலக்ட் ஆகும். 0 1 ஆகும்போது செகண்ட் இன்புட், 1 0வா இருக்கும்போது தேர்ட் இன்புட், 1 1 ஆகும்போது ஃபோர்த் இன்புட். ஸோ இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி எக்ஸ்பிரஷன் எப்படின்னா 0 0 இன்டூ I0 இன் 0 0ங்கிறப்போ S0 பார் இன்டூ S0 1 பார் இன்டூ I0. I0ஓட வேல்யூ என்னவோ அதான் ஃபர்ஸ்ட் தான். செகண்ட்ல 0 1 இன்டூ I1, அடுத்ததுல 1 0 இன்டூ I2, அடுத்ததுல 1 1 இன்டூ I3. அதான் 0னா பார் S0 பார், இது S1, இதுனா 1 0, அதனால S0 S1 பார் வந்து இங்க 0 இருக்கிறதுனால அதோட காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். இதுல ஒன்னொன்னுக்கும் வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அதுல என்ன வேல்யூ அப்படிங்கிறதையும் லாஸ்டா நம்ம கத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். NAND, NOR, XOR, XNOR கேட்ஸ் ரிக்வயர்ட். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து 2 cross 1 மார்க்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, இந்த கேட்ஸ் எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண எவ்வளோ நம்பர் ஆஃப் மார்க்ஸ் தேவை அப்படின்னா 2. எவ்வளவு 2 cross 1 மார்க்ஸ்ல வந்து 2 தேவைப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளெக்சர் வில் ஆக்ட் அஸ் நாட் கேட். இந்த 2 மார்க்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல NAND கேட், அந்த 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வந்து நாட் கேட்டா அது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 cross 1 மார்க்ஸ் வந்து 4 cross 1 மார்க்ஸ் எவ்வளவு தேவைப்படும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவை அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்பான். ஃபர்ஸ்ட் நம்ம 2 cross 1 மார்க்ஸ் வந்து பார்த்துப்போம். 2 cross 1 மார்க்ஸ் வந்து 4 cross 1 மார்க்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எவ்வளோ 2 cross மார்க்ஸ் தேவை அப்படின்னு கேட்பாங்க. ஹவு மெனி 2 cross 1 மார்க்ஸ் required
Okay, required to implement 4 cross 1 marks அல்லது 8 cross 1 marks 16 cross 1 marks 32 cross 1 marks இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா 4 cross 1 அப்படின்னா 4 divided by 2 that is equal to 2 வருது இல்லையா? மறுபடி இந்த 2-ஐ நம்ம திருப்பி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 வரும். ஸோ தட் இஸ் 2 plus 1 equal to 3. இந்த 1-ஐ வந்து நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி 3 தேவைப்படும். அதே வந்துட்டு 8 crossன்னு வச்சுக்கோங்க. 8 cross 1க்கு 2 cross 1 marks எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 8-ஐ நம்ம மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4. 4-ஐ மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணா 2. 2-ஐ மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணா 1. ஸோ டோட்டலா 4 plus 2 plus 1 equal to 7 இந்த மாதிரி வரும். ஓகே, ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 cross 1 மார்க்ஸ்க்கு வந்து எவ்வளோ தேவை அப்படி கேட்டாங்கன்னா இதுல எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது -1. ஓகே, அதுல -1 அப்படின்னு நம்ம சிம்பிளா டைரக்ட் ஆன்சர் வந்து பண்ணிக்கலாம். 2 cross இப்போ 32 cross 1 மார்க்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹவு மெனி 2 cross 1 மார்க்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி பண்றதுக்கு இதுல 32 இருக்கு அப்படின்னா 31 2 cross 1 மார்க்ஸ் நீடட் அப்படின்னு நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிள் ட்ரிக் 2 cross 1 மார்க்ஸ். அதே வந்துட்டு 4 cross 1 அதுக்கெல்லாம் நம்ம விளாட மாதிரி இதே மாதிரி டிவைட் பண்ணிடணும். 4 cross 1 அப்படின்னா 16 cross 1 மார்க்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹவு மெனி 4 cross 1 மார்க்ஸ் நீடட் ஆர் ரிக்வயர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேம் அதே டிவைட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 16 divided by 4 that is equal to 4. மறுபடியும் அந்த 4 divided by 4 equal to 1 that is equal to 5 4 cross 1 marks needed to implement 16 cross 1 marks. இதுதான் இதுக்கான ஆன்சர். என்ன அப்படின்னா இது எப்படி நம்ம பண்றோம்? 16 cross 1 மார்க்ஸ்னா 16 லைன்ஸ் இருக்கும் நமக்கு. நான் 8 வச்சு சொல்லித்தரேன், அப்போ சிம்பிளா புரியும். 8 அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு 8 cross 1 மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ 8 லைன்ஸ் வரும். இன்புட்ல 8 இருக்கும், அவுட்புட்ல வந்து நமக்கு 1 அவுட்புட் தான். இதான் 8 cross 1 மார்க்ஸ். இதை வந்து நம்ம 4 cross 1 மார்க்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா 4 இன்புட் தான் வந்து நமக்கு இதுல கொடுக்க முடியும். அதே மாதிரி இதுலயும் 4 இன்புட் தான் கொடுக்க முடியும். நமக்கு வந்து டோட்டலா 8 இன்புட்ஸ் வந்து கொடுக்கணும். அதை டிவைட் பண்ணி 4 4 டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ஒரு அவுட்புட் வரும், இதுக்கு ஒரு அவுட்புட் வரும். அகெயின் இதை ரெண்டையும் நம்ம மறுபடி ஒரு இதுல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு 8 cross 1 மார்க்ஸ் வந்து தேவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இல்லையா? டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இப்போ 8 cross 1 மார்க்ஸ்னா எவ்வளோ 4 cross 1 மார்க்ஸ் தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 8 cross 1க்கு நம்ம இதே மாதிரி டிவைஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 8 divided by 4 equal to 2. ஓகே, அகெயின் வந்து அந்த 2 divided by 4 equal to 1. இதுக்கு வந்து நமக்கு ஒரு மார்க்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ 2 plus 1 3 4 cross 1 மார்க்ஸ் நீடட் டு இம்ப்ளிமெண்ட். பிகாஸ் வந்து இந்த 2வையும் நம்ம சேர்த்தாகணும், இந்த 2 அவுட்புட்டையும் நம்ம அகெயின் வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அது அப்படியே பிரிய விட முடியாது. ஸோ அதுக்கு பண்றதுக்கு நமக்கு இன்னொரு 4 cross 1 மார்க்ஸ் தேவை. அப்போ டோட்டலா 3 4 cross 1 மார்க்ஸ் வந்து நீடட் அப்படின்னு இன்னைக்கு இதில் ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் வந்து 4 cross 1 அப்படிங்கிறப்போ 4 இன்புட் வரணுமே, நமக்கு இதுல 2 இன்புட் தான் கொடுத்துருப்போம் அப்படின்னு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 4 cross மார்க்ஸ்க்கு வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்ம ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன்ல பண்ணுறோம். பட் அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா
நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் 2 இன்புட் குடுக்குறோம். நெக்ஸ்ட் இதுல செலக்ட் லைன் லெவல நம்ம 1 கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது 0 0வா ஆயிடும். ஓகே. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 cross 1 mux அப்படிங்கிறப்போ 8 divided by 4 equal to 2. அகெயின் அந்த 2வையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 cross 1 mux தேவை. டோட்டலா 3 4 cross 1 mux needed அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதை பத்தி டீட்டெயிலா எம்சிக்யூ வரும்போது இன்னும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின்ஸ் நம்ம மக்ஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 நிறைய எடுத்துக்கலாம். காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் லாஜிக் சர்க்கியூட் that is used when it is decide to send data from 2 or more source through a single transmission line is known as. Okay? When it is decide to send 2 or more source through a single transmission line, நிறைய 2 அதுக்கும் அதிகமா இருக்கிறது சென்ட் பண்ணோம் அப்படின்னா that is multiplexer. So option 2 தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 இன் மல்டிப்ளெக்சர். மினிமம் நம்பர் ஆஃப் 2 cross 1 மல்டிப்ளெக்சர் required to design 16 cross 1 மல்டிப்ளெக்சர். 2 cross அப்படின்னாலே நமக்கு இந்த 16 இருந்துச்சுன்னா அது -115 அப்படின்னு டைரக்டா பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 16 divided by 2 equal to 8. 8 divided by 2 equal to 4. Again 4 divided by 2 equal to 2. Again 2 divided by 2 equal to 1ங்கிறப்ப நமக்கு 8 plus 4 12, 12 plus 2 14, 14 plus 1 15. பட் சிம்பிளா நம்ம இங்க எவ்வளோ இருக்கோ அதை விட 1 கம்மியா பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் 2 cross 1க்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதோட ஆன்சர் கலெக்ஷன். 2 cross 1 மக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்போ 2 power n cross 1 மக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டு இம்ப்ளிமெண்ட் ஒரு காமன் டேர்ம் ஒன்று இருக்கு. மேபி தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் இருக்கலாம். டு இம்ப்ளிமெண்ட் 2 power n cross 1 மக்ஸ் we need dash 2 cross 1 மக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. 2 power 1 மக்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு 2 cross n 1 மக் தேவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பவர்ல இருக்கிற வேல்யூ என்ன இங்க 16. அந்த 16 minus 1 equal to 15 வந்து தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிய ப்ராப்ளமேட்டிக்கா. பட் ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா 2 power n minus 1 மக்ஸ் தேவை. ஸோ வந்து ரிக்வயர்டு 2 power 1 மக்ஸ் இஸ் 2 power n minus 1 to implement 2 power 1 cross 1 மக்ஸ். இது வந்து நமக்கு கான்செப்ஷுவல் கொஸ்டின்ல ப்ராப்ளமேட்டிக்கா இல்லாம கான்செப்ஷுவல் கொஸ்டினா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கணும். ஸோ இதுல எவ்வளோ இருக்கோ அது -1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. Question number 3 in multiplexer. How many 4 cross 1 multiplexers would be needed for implementing a 32 to 1 multiplexer? So 4 cross 1 நம்புறதுனால நம்ம divide that by 4. That is equal to okay, இது வந்து 32 to 1 அப்படி கேட்கலாம். 32 cross 1 கேட்கலாம். 32 is to 1 இந்த மாதிரி இதே வந்து வேற மாதிரி கேசி. ஸோ கொஸ்டின் இதுதான். ஸோ இப்போ நம்ம 32 by 4 அப்படின்னா என்ன ஆன்சர் நமக்கு 4 8. அகெயின் 8 by 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 2. அகெயின் வந்து 2வை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1. இதை நம்ம இந்த 2 இன்புட்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு 4 மார்க்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 8 plus 2 plus 1 தட் இஸ் 11. ஓகே. 32 இருக்கு அப்படின்னா அதை நம்ம 8 4 ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் 8 வரும். ஓகே. ஒரு மார்க்ஸ் இருக்கு. அதில் 4 இன்புட். அடுத்த மார்க் அப்படி 8 மார்க்ஸ் 4 cross 1 மார்க்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவை.
தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 எல்லாத்துக்குமே வந்து 4 லைன்ஸ் தான் வந்து இன்புட்டா வந்து நம்ம கொடுக்குறோம் இதுல. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 அவுட்புட் வருது. பட் 8 நம்ம 4x1ல கொடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம திங் 4x மார்க்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் 4ஓட அவுட்புட்டை அதுல கனெக்ட் பண்றோம். இந்த செகண்ட் 4 இன்புட்டை வந்து நம்ம செகண்ட் 4x1 பாக்ஸ்க்கு கனெக்ட் பண்றோம். இதை நமக்கு லாஜிக்கா திங்க் பண்றது. சப்போஸ் இதை மறந்ததுனால நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணி இதுல இருந்து இப்ப 2 இன்புட்ஸ் தான் வருது. ஸோ அகெயின் அதை நம்ம வந்து ஒரு 4x மார்க்ஸ்ல கால்குலேட் பண்ணிட்டு இதுல நம்ம ஒரு செலக்ட் லைனா கிரவுண்ட் பண்ணிடுறோம். அப்ப இந்த ரெண்டு இதுவும் வந்து நமக்கு 0 ஆயிடும். ஸோ இதுல வர அவுட்புட் மட்டும் எனேபிள் பண்ணிருப்போம். இது டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுல 8, செகண்ட் ஸ்டேஜ்ல 2, அகெயின் 1 அப்படி பார்க்கும்போது நமக்கு 11 வருது. ஆன்சர் இஸ் 11. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Digital multiplexer is basically a combinational logical circuit to perform the operation. In operation logical there is வந்து மல்டிப்ளெக்சரோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா and or தான். and or தான் வந்து அதோட பேசிக் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. For a design of 16:1 multiplexer, how many select lines will be required? ஸோ இதை பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்புட் வந்து 16 தெரியுது. பை டிஃபால்ட் வந்து அவுட்புட் வந்து எப்போவுமே 1 தான் மல்டிப்ளெக்சர். ஸோ 16ங்கிறப்ப நமக்கு 2 பவர்ல எழுதணும் அப்படின்னா 2 பவர் 4 = 16 இன்புட்ஸ் இல்லையா? ஸோ இந்த பவர்ல என்ன வருதோ அதுதான் நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ். ஸோ செலக்ட் லைன்ஸ் = 4. கண்டிப்பா 4 செலக்ட் லைன் இருந்தாதான் இந்த 16 இன்புட் வந்து நமக்கு வரும். ஸோ ஆப்ஷன் 3 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Without any additional circuitry, a 16x1 mux can be used to obtain. எவ்வளோ வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு 16x1 அப்படிங்கிறப்போ இதோபேக்கு ஆன்சர் பண்ண முடியாது. 16ங்கிறப்போ நம்ம 2x4ங்கிறப்போ 4 செலக்ட் லைன்ஸ். ஸோ நம்ம வந்து 0 0 0 0 0 0 0 1 இது மாதிரி கருவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்புட்ஸ் வந்து 4 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆல் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 4 வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பக்கம் கொஸ்டின் நம்பர் 6 இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. The device which changes from parallel data to serial data. ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருப்போம். பேரலல்னா இந்த மாதிரி பேரலல் டேட்டாவா இன்புட் பட்டா கொடுத்து சீரியலான ஒரு டேட்டா அவுட்புட் கிடைச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் மல்டி டு 1னால மல்டிப்ளெக்சர். ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது இருக்கு பேரலல் டேட்டா கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் பிட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் சைமல்டேனியஸ்லி. நிறைய பிட்ஸை வந்து நம்ம மல்டிபிள் பிட்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம் ஓவர் அ செப்பரேட் லைன். while serial data transmits one bits after one another over a single line. 10 இது சென்ட் பண்ணும், அடுத்தது சென்ட் பண்ணும், அடுத்தது சென்ட் பண்ணும். இந்த மாதிரி சிங்கிளா வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சீரியல். தட் இஸ் சீரியல். இந்த மாதிரி பேரலா மல்டிபிள் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பேரலல். Question number 8. The 4x1 multiplexer is shown in the figure below. The output Z. ஸோ மல்டிப்ளெக்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துப்போம். ஏ வந்து செலக்ட் லைன். ஓகே, இப்போ வந்து இதுல 2 இன்புட் இருக்கிறதுனால நம்ம 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து S1 இது S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இன்புட் இருக்கும் அப்படின்னா ஓகே, நம்ம செலெக்ஷன் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா S1 S2 இருக்குது. ஓகேவா, ஃப்ரெஷ்ஷாக பார்த்துடலாம். அதோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே வேரியபிள் நேம் வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 4 காம்பினேஷன்ஸ் இருக்குது இல்லையா செலக்ட் லைன்ஸ்க்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே 4 இன்புட்ஸ் இருக்கு. சி பார் இருக்கு,
இது வந்து சி பார் தான். இங்கேயும் சி, இங்கேயும் சி. ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் தட் இஸ் I0 வந்து செலக்ட் ஆகும். செகண்டுக்கு செகண்ட் I1 வரும். அப்புறமா I2 தென் I3 இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஓகே. பட் அதுக்குன்னு ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஜீரோனால ஏ பார் பி பார், ஓகே, ஏ பார் பி பார் இன்டூ I0க்கு வந்து என்னது நமக்கு இங்க வேல்யூ வந்து சின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பிளஸ் கீழே எழுதுறேன். ஓகே. நெக்ஸ்ட் 0 1க்கு வந்து ஏ பார், அப்புறமா பி வந்து சி, பி வந்து ட்ரூ ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ சி. ஓகே. பிளஸ் அடுத்தது வந்து 10க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏ பி பார். ஓகே. அதுக்கு வந்து I2 செலக்ட் ஆகும். I2ஓட வேல்யூ என்ன, சி பார். ஓகே. பிளஸ் அடுத்து 11னால ஏ பி, I3க்கு வந்து சி பார். ஓகே. இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இதில் ஏதாச்சும் காமன் டேர்ம் வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்னு ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஏ பார் சியை வந்து நான் ஸ்ட்ரெயிட் அப் எழுதுறேன். ஏ பார் பி பார் சி பிளஸ் ஏ பார் பி சி பிளஸ் ஏ பி பார் சி பார் பிளஸ் ஏ பி சி பார். இப்போ இது ரெண்டையுமே ஏ பாரும் சியும் இந்த டேர்ம்ல காமனா இருக்கிறதுனால நம்ம ஏ பார் சியை காமனா எடுத்தேன் அப்படின்னா பி பார் பிளஸ் பி வந்து உள்ள வருது. ஓகே. இங்க வந்து நம்ம ஏயும் சி பாரும் வெளில எடுத்தேன் அப்படின்னா பி பார் பிளஸ் பி வந்து உள்ள இருக்கும். ஏ பார் சி இன்டூ இது வந்து ஜீரோவா இருந்தா இது கண்டிப்பா ஒன்னா இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று ஒன்னா இருக்கும்போது நமக்கு 1 வரும் இல்லையா. பிளஸ் ஏ சி பார், எப்பவுமே பி பார் பிளஸ் பி ஆர் எனி வேரியபிள், அதோட காம்ப்ளிமெண்ட் பிளஸ் அதோட பி வந்து நமக்கு 1 தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ பார் சி பிளஸ் ஏ சி பார் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, ஏ எக்ஸ்ஆர் சி. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். த பூலியன் எக்ஸ்பிரஷன் இதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே. பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலக்ட் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. செலக்ட் லைன் வந்து PQ, 2 செலக்ட் லைன் இருக்கு. 0 0 0 1 1 0 1 1 இந்த காம்பினேஷன்ல வரும். 0 0வா இருக்கும்போது நமக்கு வந்து எது செலக்ட் ஆகும் அப்படின்னா ஆர் செலக்ட் ஆகும். அப்புறமா ஆர் பார், அப்புறமா ஆர் பார், ஆர் வந்து செலக்ட் ஆகும். ஓகே. ஸோ நமக்கு வந்து எப்படி வரும், பி பார் கியூ பார் இன்டூ ஆர் பிளஸ் பி பார் கியூ இன்டூ ஆர் பார் பிளஸ் பி கியூ பார் இன்டூ ஆர் பார் பிளஸ் பி கியூ ஆர் எப்படி வரும் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா காமன் டேர்ம் வெளியில் எடுக்கலாமா. பி பார் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கே கியூ பார் ஆர் பிளஸ் கியூ ஆர் பார் வரும். பிளஸ் இங்கே பி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே, இந்த ஃபார்மேட்ல வந்ததுன்னா நமக்கு தெரியும்ல, தட் இஸ் பி எக்ஸ்ஆர் கியூ எக்ஸ்ஆர் ஆர். ஓகே. பி பார் இன்டு கியூ எக்ஸ்ஆர் ஆர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்கே பி பார் பிளஸ் பிங்கிறப்போ அதோட நெகேஷன் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டைரக்டா நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இதுல எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே. ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டி மல்டிப்ளெக்சஸ் பத்தி பார்க்கலாம். டி மல்டிப்ளெக்சஸ்னா அப்படியே ரிவர்சல் ஆஃப் மக்ஸ் தான். ஓகே. எப்படி நமக்கு மல்டிப்ளெக்சர்ல வந்து மல்டி இன்புட் சிங்கிள் அவுட்புட் வந்துச்சோ அதே மாதிரி இதுல டிமக்ஸ்ல வந்து எப்படின்னா சிங்கிள் இன்புட் கொடுப்போம், மல்டி அவுட்புட் வரும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சீரியல் டு பேரலல் அப்படி சொல்லுவோம். அதோட நேர் உல்டாதான் டிமக்ஸ். இட் ரிசீவ்ஸ் ஒன் டேட்டா இன்புட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் இட் ஓவர் செவரல் அவுட்புட் லைன்ஸா இருக்கும். ஸோ இப்போ இதுல நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். Question number 1 in demultiplexer.
Demultiplexer circuit is the decoder circuit தான். Decoder circuit with enable input இருக்கும். Okay, enable input இருந்துச்சு அப்படின்னா that is demultiplexer. Next question number 2. How many select lines are required for 1 to 8 demultiplexer? ஓகே, இதுல வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க இல்லையா. demultiplexerனா 1 input and output பார்த்தோம் அப்படின்னா 8 output வருது. ஓகே, 8 output வருது அப்படின்னா select lines வந்து எவ்வளோ இருக்கணும், நம்ம வந்து 2 power 3 equal to 8 இல்லையா. ஸோ வந்து 8 தான் வந்து செலக்ட் லைனாக இருக்கும், சாரி 3 தான் செலக்ட் லைனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3. அதில் நம்ம எப்படி இன்புட் கூட கம்பேர் பண்ணமோ டிமக்சரில் அவுட்புட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவுட்புட்டை வந்து நம்ம பவரில் எழுதணும்னா என்ன வருதோ அதுதான் வந்து செலக்ட் லைனாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 ஐ திங்க் ஸோ. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. If the input I equal to 1 and select lines are S star 1 equal to 1. S star வராது ஆக்சுவலா. S1 equal to 1, S not equal to 0. ஓகேவா. இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இன்புட் 1 தான். What will be the values of 4 outputs in 1 to 4 demultiplexer? 1 தான் வந்து இன்புட் அப்படிதானே. அவுட்புட் நமக்கு எவ்வளோ இதில் 1 to 4 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 4 அவுட்புட் வரும் நமக்கு. ஓகே, 4 அவுட்புட் வரும். தென் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் லைன் வந்து கொடுத்துட்டாங்க. செலக்ட் லைன் வந்து S1 வந்து 1ம் S நாட் ஈக்குவல் டு 0னும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்புட் வேல்யூ என்ன நமக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் என்னவா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ செலக்ட் லைன் வந்து நமக்கு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 0 0 0 1 1 0 1 1 இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் நமக்கு வந்துட்டு இருக்க போகுது நம்மளோட செலக்ட் லைன்ஸோட வேல்யூஸ் இல்லையா. இப்போ நமக்கு அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நமக்கு வந்து இதுல ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் S1 அப்புறமா தான் S நாட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்புட் பொறுத்தவரையில 1 தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து 1 தான். அதில் நான் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அவுட்புட்டோட ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் 0 1 2 3. ஸோ அவுட்புட் 0, தென் அவுட்புட் 1, அப்புறம் அவுட்புட் 2, அவுட்புட் 3ன்னு வரும். நம்மளோட கண்டிஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, S1ஓட வேல்யூ 1. ஸோ S1ஓட வேல்யூ 1ஆ இருக்குது. S நாட்டோட வேல்யூ 0. ஸோ இந்த கண்டிஷன் தான். ஐயோட வேல்யூ எல்லாத்துக்குமே 1 தான். ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ எது வரும் அப்படின்னா அவுட்புட் 2 மட்டும்தான் எனேபிள் ஆகும். தட் இஸ் 1. ரிமைனிங் எல்லாமே 0வா இருக்கும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ல அவுட்புட் 0 0 எல்லாமே 0 தான். அவுட்புட் 1ம் 0. ஸோ இது 3, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட் ஆயிருது. ஸோ செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் 2 வந்து 1. அவுட்புட் 2 1ஆ இருக்கிறது நமக்கு ஆப்ஷன் 4ல மட்டும்தான் 1ஆ இருக்கு. அவுட்புட் 3யும் 0ங்கிறப்போ ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. In a demultiplexer, the number of output lines is n and the number of select line is m. Which of the following is correct? Number of output line வந்து n கொடுத்துருக்காங்க. Number of select line is m. ஸோ இதுக்குள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற அவுட்புட் என்ன அதுதான் வந்து இதோட பவரில் நம்ம போட்டோம் அப்படின்னா தட் இஸ் வந்து அவுட்புட் லைனாக இருக்கும். 2 பவர் m ஈக்குவல் டு n-ஆ இருக்கும் இல்லையா. ஸோ என்னோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 2 பவர் m. n ஈக்குவல் டு 2 பவர் mங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 5. Which of the following statement about demultiplexers are incorrect அப்படிங்கிறாங்க. 1 to 8 demultiplexer consist of 8 AND gates. All of them are connected in a single line data input.
ஓகே 8 டிமல்டிப்ளெக்சர் யூஸ் வந்து 8 AND கேட்ஸ் தான். எக்ஸ்கியூஸ் மீ. All of them are connected to single line data input seriesங்கிறது கரெக்ட் தான் because it is serial இல்லையா. நெக்ஸ்ட் it takes single input and distributes it over several outputs. அதுவுமே வந்து ட்ரூ தான். நமக்கு வந்து incorrect தான் கேட்டிருக்காங்க. It is used as anti-clock demultiplexers in synchronized data transmission systems. வந்து நமக்கு wrong. That is false. Okay, anti-clock multiplexer இது யூஸ் பண்றது கிடையாது. It takes one input data source and selectively distributes it to one of n output channels just like multi-position switchங்கிறதும் true தான். One input data எடுத்துக்குது and distributes it to one of n output channels. n output channel இருந்தாலும் அதுல ஒன்னை வந்து நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா. ஸோ அதான். ஸோ இந்த பாயிண்ட்டும் ட்ரூ தான். இந்த 3 பாயிண்டும் கன்ஃபார்மா நமக்கு ட்ரூவா இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஹிண்ட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நமக்கு மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் டவுட்ஃபுல்லா இருந்தா கூட நீங்க அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 5. இது வந்து சில ஐசிஸ் வந்து ஒன்னொன்னுக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிப்ளெக்சருக்கு தென் டிமல்டிப்ளெக்சர் அந்த மாதிரி. The IC 74LS138 is a 8-line demultiplexer. Okay, அதுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து IC 74L is 83. Okay, 83 வந்து 8-bit ஆடர் 8-bit சப்ட்ராக்டருக்கு வரும். சேம் இதே மாதிரி தான் வருது. எஸ், பட் வந்து இதுல 1 LS வருது, 83 வரும், இங்க 138 வருது. அதே மாதிரி IC 74-152 வந்து 8:1 மல்டிப்ளெக்சருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்புட் கேட் 3 இன்புட் கேட்டுக்கு வந்து ஐசி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்குறாங்க. ஓகே, எந்தெந்த கேட்டுக்கு என்னென்ன ஐசிஸ் வந்து மேட்ச் இல்லைன்னா இந்த மாதிரி எம்சிக்யூல வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. நேம் த ஃபாலோயிங் ஃபிகர். இது என்ன ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க? கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோல் லைன். ஓகே, தட் இஸ் செலக்ட் லைன். தென் 1 இன்புட் இருக்கு. அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. ஓகே, 1 to many அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் டிமல்டிப்ளெக்சர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் என்கோடர்ஸ். என்கோடர் அப்படிங்கிறது காம்பினேஷனல் சர்க்யூட் தான். இப்போ நம்ம காம்பினேஷனல் சர்க்யூட் தானே பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதில் ஒன் டைப் இஸ் என்கோடர் தட் இஸ் டிசைன் டு கன்வெர்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்டு பைனரி கோடு. பைனரி கோடாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்கோடர்ஸ். என்கோடர் ஹேஸ் n number of inputs and m number of output lines. Okay, n number of input and m number of output lines where n is 2 power m. ஓகே, இங்க m எவ்வளோ அவுட்புட் இருக்கோ அதை நம்ம 2ஓட பவர்ல போட்டோம் அப்படின்னா இன்புட் வந்து கிடைச்சிரும். ஸோ இன்புட் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தட் இஸ் இங்க வந்து n இன்புட் லைன்ஸ் அப்படின்னா சாரி n அவுட்புட் லைன்ஸ். n அவுட்புட் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்க 2 power n இன்புட் லைன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இன்புட் லைன்ஸ் இருக்கும். தட் இஸ் இப்போ இங்க வந்து நம்ம 4 இன்புட் லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா 2 power 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்புட் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அவுட்புட்ல என்ன வரும்? இந்த பவர்ல என்ன இருக்கோ அதுதான் வரும். ஓகே, ஸோ 2 வரும். 2 தான் அவுட்புட்ல வரும். ஸோ அதிகமாக இருக்கிறது இன்புட். நிறைய இன்புட் எடுத்து கம்மி அவுட்புட் கொடுக்கும். தட் இஸ் என்கோடர். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்கோடர் என்னென்ன அப்படின்னா 4 to 2 என்கோடர், ஆக்டல் டு பைனரி என்கோடர், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, ப்ரையாரிட்டி என்கோடர். இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ், என்கோடர் எக்ஸாம்பிள்ஸ். டெசிமல் டு பிசிடி என்கோடர், அதுவும் வந்து என்கோடரோட ஒரு டைப் தான். ஓகே, இது வந்து இம்பார்ட்டண்டா சில கொஸ்டின்ஸ்ல இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். டைப் ஆஃப் என்கோடர் தட் கன்வெர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா டெசிமலை வந்து பிசிடிக்கு மாத்துது. ஓகே, பைனரி கோடட் டெசிமல் தான் பிசிடி. நம்ம நம்பர் சிஸ்டம்ல இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து டெசிமல் டு பிசிடி. இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா 10 to 4 டிகோடர்.
டெசிமலுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் 10. பிசிடிக்கு எவ்வளோ பிட் யூஸ் பண்ணுவோம் 4. அதனால 10 to 4 டீகோடர் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நேம் இருக்கு. இப்போ நம்ம இதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Question number 1 in decoder. Okay, encoder. If an encoder has n number of outputs, இருக்கு. It can have number of input lines. இதுல n அப்படின்னா எங்க என்ன இருக்கும் 2 power n இருக்கும் இல்லையா? So that should be ஈக்குவலாகவும் இருக்கலாம் ஆர் லெஸ் தேனா இருக்கலாம். அதை விட அதிகமா இருக்கக்கூடாது. ஓகேவா? அதை விட அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 power n தான் வந்து இதோட இது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. என்கோடர் அசைன்ஸ் என்ன அப்படின்னா அசைன்ஸ் குவான்டைஸ்டு வேல்யூஸ், சேஞ்சஸ் குவான்டைஸ்டு வேல்யூஸ் டு பைனரி வேல்யூஸ், changes quantized values to numerical values, changes numerical values to binary values அப்படின்னா இது கண்டிப்பா குவான்டைஸ்டு வேல்யூவை தான் வந்து சேஞ்ச் பண்ணும். ஏதா பண்ணும்? ஸோ இது ரெண்டுல தான் ஒன்று வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். பட் பைனரியா நியூமெரிக்கலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைனரியா தான் அதை மாற்றுங்கிறதுனால ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். சேஞ்சஸ் குவான்டைஸ்டு வேல்யூஸ் இன்டு பைனரி வேல்யூஸ். ஐடென்டிஃபை ஐசி 74147. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக நோட் பண்ணி இந்த ஐசிஸ் ஃபுல்லாகவே செப்பரேட்டாக பேக் ஆஃப் த நோட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டெசிமல் டு பைனரி ப்ரையாரிட்டி என்கோடரோட ஐசி வந்து என்ன அப்படின்னா 74147. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 4. Okay, in the following truth table V equal to 1 if and only if the input is valid. Okay, இப்போ இந்த ட்ரூத் டேபிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தட் இஸ் இந்த டேபிள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கு, இன்புட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் வந்து இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு 0 இருந்தது அந்த மாதிரினா எல்லாமே அப்ளிகபிள். சப்போஸ் வந்து ஓகே இதில் வந்து வியோட வேல்யூ வந்து 0 இருக்கும்போது அவுட்புட் வந்து எனேபிளாகவே இருக்காது. வியோட வேல்யூ 1 இருக்கும்போது தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு D0ஓட வேல்யூ 1 இருந்து ரிமைனிங் வேல்யூஸ் 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0 இருக்கும். சப்போஸ் D1ஓட வேல்யூ 1 இருந்து இது 3ஓட வேல்யூ 0 இருந்துச்சு அப்படின்னா D0ஓட வேல்யூ எது வேணா இருக்கலாம். இந்த டோன்ட் கேர் அப்படிங்கிறது D0 1 இருந்தாலும் 0 இருந்தாலும் அவுட்புட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது ப்ரையாரிட்டி செட் பண்ணிக்குது எதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டோன்ட் கேர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே இன்புட்ஸில் டோன்ட் கேர்ஸ் இன்புட்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் இன்புட்ஸை வந்து மட்டும் பேஸ் பண்ணி அவுட்புட் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ ப்ரையாரிட்டி என்கோடர், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதில் இருக்கு. அவ்வளோதான் என்கோடர்ஸ்ல இருந்து மெயினாக கேட்கறது. அதோட இன்புட் அவுட்புட் தென் இந்த ஐசி சிப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்கோடர்ஸ் பற்றி வர மெயினான கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டீகோடர். டீகோடர் இஸ் அ காம்பினேஷனல் சர்க்கியூட் தட் கன்வெர்ட்ஸ் பைனரி கோட் இன்டு நார்மல் வேர்ட். அப்படியே அதோட ரிவர்சல் எப்படி அதில் பைனரி கோடுக்கு நம்ம மாற்றினோமோ என்கோடரில் இதில் டீகோடரில் பைனரி கோட் டு நார்மல் வேர்ட் லைக் டெசிமல் டிஜிட்டுக்கு வந்து ரிவர்ஸில் பண்ணுறதா வந்து டீகோடர். டீகோடர் டிப்பிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் n இன்புட் லைன்ஸ் அண்ட் m அவுட்புட் லைன்ஸ். ஓகே, இங்கே வந்து அவுட்புட் லைனில் தான் 2 power n இருக்கும், இன்புட்டில் வந்து n இருக்கும். ஸோ சம் ஆஃப் த காமன்லி யூஸ்டு டைப் ஆஃப் டீகோடர்ஸ் என்னென்ன அப்படின்னா 2 to 4 டீகோடர், 3 to 8 டீகோடர், 4 to 16 டீகோடர். ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் தான் வந்து நிறைய வரும். ஓகே, இன்புட் வந்து அதை விட கம்மியாக இருக்கும். தட் இஸ் இந்த 4னா 2 to the power 2னால 2 இன்புட்ஸ் தான் வந்து இங்கே வரும். இதில் 2 to the power 3னால
3 வந்து இன்புட்ல வரும். 16னா 2 to the power 4னால 4 வந்து இன்புட்க்கு வரும். தென் BCD to 7 செக்மெண்ட் டீகோடர் இதெல்லாம். ஓகே, BCDக்கு கன்வெர்ட் பண்றது வந்து என்கோடர்னு பார்த்தோம். இதுல ஃப்ரம் BCD to 7 செக்மெண்ட் டீகோடர் அதெல்லாம் டீகோடரா இருக்கும். So decoder can be used to implement any logic function by generating minterms and combining them with OR gates. So decoder வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா to implement any logic function. That is important. Next இதான் decoderோட diagram. n inputs இருக்கும். Outputல வந்து 2 power n outputs வந்து இருக்கும். Some important points. Given decoder வந்து 2 cross 4 இருந்து to be implemented, that is 4 cross 16 implement பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அவுட்புட் லைனை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, 16 இருக்கு அப்படின்னா 16 divided by 4 that is equal to 4. Again 4 divided by 4 equal to 1ங்கிறப்போ 4 plus 1 5. ஓகே, இதுலயே நம்ம அவுட்புட்டை தான் நம்ம ரெண்டுலையுமே டிவைட் பண்ணணும். இங்க வந்து நமக்கு அவுட்புட் என்ன இருக்கு, 8 இருக்கு, 4 இருக்கு அப்படின்னா 8 divided by 4 that is equal to 2. ஓகே, 2 divided by 4ங்கிறப்போ நம்ம மல்டிப்ளெக்சர்ல 1 போடுவோம். பட் இந்த டீகோடர்ல அப்படி கிடையாது. டிவைட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம 0ன்னு போட்டுறணும். ஓகே, ஸோ ஒன்லி 2 மட்டும்தான். நெக்ஸ்ட் 3 by 3 cross 8 into 6 cross 64. ஸோ 64ம் இந்த 8ஐயும் நம்ம பார்த்தா போகிறோம். அவுட்புட்டை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். 64 divided by 8 that is equal to 8. 8 divided by 8 that is equal to 1. மறுபடி 1 divided by 8 வந்து நம்மளால பண்ண முடியாது, 0 வந்துடும். ஸோ 8 plus 1 9. இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ மல்டிப்ளெக்சருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதில் நம்ம 1ன்னு போடுவோம், இதில் ஜஸ்ட் 0ன்னு போட்டு முடிச்சுக்கிறோம். இதான் என்கோடருக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எவ்வளோ வந்து நமக்கு நீடட் என்கோடர் இல்லை டீகோடர், எவ்வளோ நம்பர் ஆஃப் டீகோடர்ஸ் வந்து ரிக்வயர்டுங்கிறதுக்கு இந்த டேபிள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் 3 cross 8 line decoder, one of the 8 output bits is activated depending on which of the following parameters. Question number 1 in decoder, in 3/8 line decoder, one of the 8 output bits is activated depending on which of the following parameters. ஸோ 8 அவுட்புட் அப்படிங்கிறப்ப நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 7 வரைக்கும் வரும். ஸோ தட் இஸ் த இன்புட் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to 7. அதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். தென் கொஸ்டின் நம்பர் 2, இந்த ஐசிஸ் வந்து நீங்கள் தனியாக மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஓகே, எல்லாத்தோட கலெக்ஷன்ஸும் வந்து நீங்கள் நோட்டோட பேக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐசி இஸ் அண்ட் BCD to 7 செக்மெண்ட் டிஸ்பிளே டீகோடர். ஸோ BCD to 7 டிஸ்பிளே கோடர் வந்து 7447. ஓகே, 7447. தென் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. Yes, question number 3. How many 3 cross 8 decoders are required to construct 4 cross 16 decoder? ஸோ இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. டீகோடர் வந்து நம்ம எப்படி பண்ணணும், இந்த அவுட்புட்டை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ 16 divided by 8 equal to 2. அகெயின் அந்த 2வை வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0 தான் வரும். ஸோ டோட்டலி வந்து 2 மல்டிப்ளெக்சர் மாதிரி இதுக்கு 1 போடக்கூடாது, இங்கே 0ன்னு போட்டுருணும். So 2 plus 0 equal to 2 3 cross 8 decoders are required. So answer is 2. Dash converts binary coded information unique outputs such as decimal, octal digits அது மாதிரி பைனரி கோடடை வந்து மாத்துச்சு அப்படின்னா தட் இஸ் decoder. ஓகே, பைனரிக்கு மாத்துச்சு அப்படின்னா தட் இஸ் என்கோடர். பைனரி டு அதர் யூனிக் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்க்கு மாத்துச்சு அப்படின்னா தட் இஸ் decoder. ஸோ ஆப்ஷன் 1. In a decoder, if the input lines are 4, ஓகே, இன்புட் லைன்ஸ் வந்து 4 இருக்கு. ஸோ அவுட்புட் லைன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 2 to the power 4. இன்புட்டை வந்து நம்ம பவரில் போட்டோம் அப்படின்னா அவுட்புட் கிடச்சிரும், தட் இஸ் 16. பிகாஸ் டீகோடரில் இன்புட் வந்து எவ்வளவோ என்ன இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து
2 பவர் n இருக்கும். ஓகே, இன்புட் வந்து n இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 2 பவர் n இருக்கும். ஸோ 2 பவர் nங்கிறப்ப இந்த இடத்துல 4 நம்ம போட்டோம் அப்படின்னா 16 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். A logic circuit which is used to change a BCD number to equivalent decimal. ஓகே, BCDல இருந்து ஆர் பைனரியில இருந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டீகோடர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 to 8 decoder is shown. இதுல வந்து 3 to decoder வந்து காமிச்சிருக்காங்க. எதெல்லாம் வந்து எந்த அவுட்புட்லாம் எனேபிளா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 147. ஓகே, 147 Fல இது நம்ம மின் டேர்மோட இதா இருக்கு. பட் இதுல ஒரு பபிள் இருக்கு. அப்போ இதோட எதெல்லாம் இல்லையோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ 0, 2, 3, 5, 6 அதான் வந்து ஆன்சரா இருக்கும். ஸோ செகண்ட் ஆன்சர் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இதுதான் டீகோடரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா இருக்கிறது. கம்பேரட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்பேரட்டரும் ஒரு காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட் தான் ஃபார் கம்பேரிங் டு பைனரி நம்பர்ஸ். ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா டு பெர்ஃபார்ம் கம்பேரிசன் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இந்த இது பண்றதுக்காக தான் நம்ம கம்பேரட்டர்ஸ் மெயினா யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு n பிட் கம்பேரட்டர் அப்படின்னா 2 நம்பர்ஸ் இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேனா அப்படிங்கிறது தான் அவுட்புட்டா இருக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் த வேல்யூ நமக்கு வந்து அதுக்கேற்ற அவுட்புட் வந்து கிடைக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா n ஈக்குவல் டு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பவர் k எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த k நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா தட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கணும் இந்த இன்புட் வேல்யூஸை விட. அது மாதிரி நம்ம கேயை சூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேயோட வேல்யூ நம்ம 1ன்னு போட்டோம் அப்படின்னா 5 லெஸ் தேன் 2வா அப்படின்னு பார்த்தா இல்லை. நெக்ஸ்ட் கேயோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 5 கிரேட்டர் தேன் 2 பவர் 2வா, 5 வந்து லெஸ் தேன் 4ஆ. ஸோ அதுவும் வந்து நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட் தட் இஸ் இங்க k ஈக்குவல் டு 1 போட்டிருக்கோம், இங்க k ஈக்குவல் டு 2 போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து k ஈக்குவல் டு இங்க மேல எழுதுறேன் k ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்றீங்கன்னு வைங்க. 5 லெஸ் தேன் 2 பவர் 3. ஓகே, 5 வந்து லெஸ் தேன் 8. ஸோ நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால கேயோட வேல்யூ 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கம்பேரட்டர்ல இருக்கிற கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். தென் கம்பேரட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எரர் டிடெக்ஷன். ஓகே, எரர் டிடெக்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றதுனால கம்பேரட்டர் இஸ் ஆல்சோ கால்டு எரர் டிடெக்டர். ஓகே, எரர் டிடெக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கம்பேரட்டர். நெக்ஸ்ட், in order to design 5-bit comparator, how many outputs are needed? இதுதான் நம்ம பார்த்தது. ஓகே, அந்த அவுட்புட்ஸ் வந்து எவ்வளோ பிட் வந்து 2 பவர் கேல எவ்வளோ பிட் இருக்கோ அவ்வளோதான் நமக்கு தேவையானது. ஸோ 3 அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ in order to design a 5-bit comparator அதில் number of bits எவ்வளவோ that should be less than or equal to 2 power k. இந்த அவுட்புட் வேல்யூவோட எவ்வளோ இருக்குதோ அதுதான். ஸோ இந்த k என்ன வேல்யூ கிடைக்குதோ தட் இஸ் த அவுட்புட். Which of the following is a 4-bit comparator IC? Comparator IC-கான வேல்யூ என்ன அப்படின்னா 7485. ஓகே, IC 7485. ஸோ இவ்வளோதான் நம்ம காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களோட 99.9% அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து தான் இது ரிலேட்டடாக கன்ஃபியூஸ்டாக அந்த மாதிரி கேட்பாங்க. கான்செப்டில் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதை பாருங்க, இதை லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்காக கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நோட்ஸ் வந்து நான் மெம்பர்ஷிப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன், பிடிஎஃப்ல இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.